எல்லோருக்கும் வணக்கம். மலர்ந்திருக்கின்றது ஒரு இனிய காலை பொழுது. டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி அனைவருக்குமே இனிய பொழுதாக அமைய வேண்டும். இன்றைய தினம் நீங்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ள இருக்கின்ற அத்தனை காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாகவும் கைகூட வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் தர்ஷிகன். வணக்கம் தர்ஷிகன். வணக்கம் கீர்த்தனா, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நலமா இருக்கிறேன். நீண்ட நாளைக்கு பிறகு கீர்த்தனா நானும் வணக்கம் கேபிட்டலோடு இணைந்திருக்கிறோம். நேர்களுக்கு வணக்கம். இன்றைய மலர்ந்திருக்கிற பொழுது அனைவருக்கும் சுபீட்சமான ஒரு சந்தோஷமான பொழுதாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசிகளை வேண்டிக் கொண்டு இன்றைய தினத்திலே சுபகாரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அத்தனை சொந்தங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் நாங்களும் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். குறிப்பாக 2 விடயங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். ஒன்று COVID-19 கொரோனா தொற்று இப்பொழுது பரவிக்கொண்டே தான் இருக்கிறது. எனவே அது குறித்தும் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். காலை வேளையிலே நாங்கள் வலியுறுத்துவது வழமையாக இருக்கிறது. எனவே சரியான சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி வழியில் செல்லுங்கள். அது நேரம் முகக்கவசங்களை அணிந்து தனிமனித இடைவெளிகளையும் பேணிக் கொள்ளுங்கள். தேவையற்ற ஒன்றுகூடல்களையும் தேவையற்ற களியாட்ட நிகழ்வுகளையும் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்கின்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்பொழுது மழை காலங்கள் அண்மையில் தான் நேற்றைய தினத்திலே புரேவி புயல் இலங்கையை ஊடறுத்து கடந்திருந்தது. அதன் தாக்கம் இன்னும் குறையவில்லை என்று சொன்னால் இன்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். வெள்ளங்கள் தேங்கி நிற்கிறது. குறிப்பாக யாழ் மாவட்டம் அதிகளவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 31,000க்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் விரைவில் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் வேண்டிக் கொண்டு நீங்களும் மிகுந்த அவதானத்துடன் இருங்கள். காலை வேளையிலே மழை பெய்யக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றதால் வெளியில் செல்பவர்கள் அவதானமாக செல்ல வேண்டும். வீதிகளில் அதிகளவாக நீர் தேங்கி நிற்கின்ற காரணத்தினால் அதனுடைய அவதானம் குறித்து சிந்திக்க வேண்டும். அதே நேரம் இந்த வீடுகளுக்கு பக்கத்திலே பாரிய மரங்கள் இருக்கின்றவர்களும் மிகுந்த அவதானத்துடன் இருங்கள். என்று சொன்னால் மரங்கள் வேளையும் முறிந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் வெள்ள நீர் வீடுகளுக்குள் வழிந்தோடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றபடியினால் அதிகளவாக முக்கியமான பொருட்களை எல்லாம் நிலத்தில் வைத்து விடாமல் எங்கேயாவது உயரமான இடத்தில் வைத்துக் கொள்வது சிறந்தது என்கின்ற ஒரு விடயத்தையும் நாங்களும் காலை வேளையிலேயே சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இல்லையா கீர்த்தனா? நிச்சயமாக தர்ஷியன். உண்மையிலேயே ஒவ்வொரு காலை பொழுதுகளிலுமே நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்ய இருக்கின்ற அத்தனை விடயங்கள் பற்றியும் ஒவ்வொரு சிந்தனைகளை நாங்கள் எழுப்பிக் கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் இன்றைய தினம் என்ன விடயத்தை செய்ய போகின்றோம் அல்லது அவளினுடைய வாழ்க்கையை நாங்கள் எவ்வாறு கொண்டு செல்ல போகின்றோம் என்பது தொடர்பாக நாங்கள் அதிகாலையிலேயே சிந்திப்பது நல்லது. ஆகவே இன்றைய நாளில் நான் இதைத்தான் செய்ய போகின்றேன் என்று நாங்களே ஒரு சிந்தனையை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அந்த நாள் எங்களுக்கு நல்ல நாளாக அமையும். அதே போன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அந்த நாளில் கொண்டு செல்வதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். மாறாக என்னதான் செய்ய போகிறோமோ தெரியவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம விடிய காலையிலே எழும்பினோமா இருந்தால் நிச்சயமாக அந்த நாளில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்றே எங்களுக்கு தெரியாது. அந்த நாள் வெறுமனே ஓடிவிடும் அப்படின்றதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கும். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய லட்சிய பாதையை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் என்ன விடயங்களை செய்ய இருக்கின்றோம் என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டுமாகவே நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப பகுதியாக வர இருக்கின்றது. சிந்திப்பதற்காக சில நிமிடங்கள் பார்க்கலாம். இனிமையான பேச்சு ஒரு விதத்தில் தர்மம் தான். இனிமையான பேச்சு ஒரு விதத்தில் தர்மம் தான். இனிமையான பேச்சும் ஒரு விதத்தில் தர்மம் தான் என்கின்ற மாதிரி இன்றைய சிந்தனை பகுதி அமைந்திருந்தது. உண்மையான விடயம்தான். நாங்கள் இனிமையாக மற்றவரிடத்தில் பேசுகின்ற பொழுது, மற்றவர் துன்பத்தில் இருக்கின்ற பொழுதும் நாங்கள் இனிமையாக பேசுகின்ற பொழுது அது ஒரு தர்மமாக மாறிவிடுகின்றது. அவருக்கு மன ஆறுதலை தருகின்றது. இதன் காரணமாக அதுவும் ஒரு தர்மமாக மாறிவிடுகிறது. எனவே நாங்கள் எப்பொழுதுமே அந்த இனிமையான பேச்சை நாங்கள் கையாள வேண்டும், இனிமையாக பேச வேண்டும் என்கின்றதை வலியுறுத்தி இருந்தது இன்றைய சிந்தனை பகுதி. இவ்வாறு பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு தலைப்பிலே பேசுவது வலிமையாகிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது கிறிஸ்துமஸ் மாதம் என்று சொல்வார்கள். டிசம்பர் மாதம் வந்தாலே கிறிஸ்துமஸ் மாதம் என்று சொல்வார்கள். எங்களுடைய பின்னணியினை பார்த்தாலே உங்களுக்கு தெரிந்தும் கிறிஸ்துமஸுக்கு தயாராகி விடுகிறோம் அப்படி என்று சொல்லி எது எவ்வாறாக இருப்பினும் நாட்டினுடைய உலகத்தில் உள்ள இந்த விடயங்கள் எவ்வாறாக இருப்பினும் நாங்கள் அந்தந்த விடயங்களை கடந்து போக கற்றுக்கொண்டிருப்பது தான் காலகாலமாக நாங்கள் செய்து கொண்டிருப்பது. இப்பொழுது இந்த COVID-19 தொற்றும் பரவலாக பரவிக்கொண்டிருக்கின்ற காலநிலையிலும் கூட நாங்கள் அவற்றையெல்லாம் கடந்து கொரோனாவுடன் வாழ பழக வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தி வருகிறது உலக நாடுகள். எனவே
எனவே அதன் பிரகாரம் தான் இந்த கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டங்களும் அமைந்திருக்கும். குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் இந்த கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டம் என்றாலே அதிகளவாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விடயமாக இருக்கும். டிசம்பர் மாதம் வந்தாலே அவர்கள் நவம்பர் மாத நடுப்பகுதியிலே ஆரம்பித்து விடுவார்கள் இந்த கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டங்களை எல்லாம். ஆனால் இப்பொழுது சற்று குறைவாக இருக்கிறது இந்த கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டங்கள். கிறிஸ்துமஸை எதிர்கொண்டு இருப்பது சற்று குறைவாக இருக்கிறது. இந்த கொரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக மக்கள் வீடுகளுக்குள்ளே இருந்து கொண்டாட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு மிகவும் ஒரு வருந்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. பல விழாக்களை பல பண்டிகைகளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த கொரோனா காலத்திலே கொண்டாட முடியாமல் கொண்டாடி தவித்து வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதே போலதான் இந்த கிறிஸ்துமஸ் தின பண்டிகையையும் நாங்கள் கொண்டாட இருக்கிறோம் என்பதையும் நாங்கள் சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் என்ன விஷயம் பற்றி கதைக்க போறோம்? நிச்சயமாக தர்ஷின், அதாவது வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொரு மத ரீதியான மதத்தவர்களும் கூட அவர்களினுடைய மதங்கள் தொடர்பான சிந்தனைகளைத்தான் அதிகமாக விரும்புவார்கள். ஆகவே இன்றைய தினமும் கூட ஒரு சமூகம் இருக்கும், அந்த சமூகத்தில் பல்வேறுபட்ட மதங்கள் இருக்கும், அந்த மதங்களுக்கு இடையிலே எவ்வாறான ஒற்றுமைகள் இருக்கின்றன, அந்த மதங்களுக்கு இடையிலே எவ்வாறான வேற்றுமைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லித்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம். அதாவது சமயமும் சமூகமும் தொடர்பாகத்தான் இன்றைய தினம் நாங்கள் பேச இருக்கின்றோம். தர்ஷின், நிச்சயமாக அந்த சமயம் என்பது இப்போதைய காலகட்டத்தில் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பங்காற்றி கொண்டிருக்கிறது. சமூகத்தினுடைய ஒற்றுமையில் மிகப்பெரிய பங்காற்றி கொண்டிருக்கிறது என்றால் அது மிக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். என்று சொன்னால் மத நல்லிணக்கம் என்கின்ற ஒரு விடயத்தின் மூலமாக இப்பொழுது மதங்கள் எல்லாம் நல்லிணக்கத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. மதங்கள் நல்லிணக்கத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறதன் காரணமாக மனித மனங்கள் எல்லாம் இப்பொழுது நல்லிணக்கத்தை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது. வரவேற்கக்கூடிய ஒரு விடயம்தான். ஆரம்ப காலகட்டத்திலே பல கலவரங்கள் உருவாகி இருக்கின்றது. இந்த இன கலவரங்கள், மத கலவரங்கள் என்று சொல்லி பல்வேறு கலவரங்கள் உருவாகி இருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையை பொறுத்தவரையில் அவ்வாறான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாகவே இருக்கிறது. உலகளாவிய ரீதியிலும் சரி மிக மிக குறைவாகவே இருக்கிறது. அதற்கான காரணமாக இந்த நல்லிணக்கங்கள் தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே சமயத்தினூடாக சமூகத்தில் ஒரு நல்லிணக்கம் எழுப்பப்படுகின்றது என்றால் அதுவும் மிக இல்லை என்று சொல்ல வேண்டும். இந்த சமூகமும் சமயமும் என்கின்ற விடயத்தில் நாங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் 3 சமயங்கள் இருக்கின்றது. குறிப்பாக 4 சமயங்கள் இருக்கிறது. 4 சமயங்களை பொறுத்தவரையில் அதிகளவாக இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் அதிகளவாக பௌத்த சமயத்தை ஆதரிப்பவர்கள் அல்லது தழுவி இருக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அதன் பிறகு இந்துக்கள் அதிகமாக இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம் சகோதரர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். இந்த 4 சமயம் தான் இலங்கையின் 4 பிரதான சமயங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 4 சமயங்களிலும் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு சமயங்களிலும் அவர்களுக்கண்டே சில பண்புகளை கொண்டதாக காணப்படுகின்றார்கள். குறிப்பாக இந்து சமயத்தவர்கள் ஒரு பண்புகளை கொண்டிருந்ததாக காணப்படுகிறார்கள். இஸ்லாமியர்கள் ஒரு பண்பு கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். பண்பு என்கின்ற ரீதியில் அவர்களுடைய மனித மனங்களின் பண்பு அல்ல, அந்த சமயத்தின் ரீதியாக இருக்கக்கூடிய பண்புகள், அதாவது அந்த சமயத்தின் பண்புகள் மாறுபட்டு காணப்படுகிறது. பௌத்தர்கள் ஒரு விதமான சமய சடங்குகளை கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். அதே போல கிறிஸ்தவர்களும் தங்களுக்கென்றே ஒரு தனித்துவமான சமய சடங்குகளை கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய சமய சடங்குகளை தனித்துவமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், தனித்துவமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான சமய தனித்துவங்கள் குறித்தும் நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேச காத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நிச்சயமாக தர்ஷன், அதாவது சம்பிரதாயங்களும் பழக்க வழக்கங்களும் பாரம்பரியங்களும் ஒவ்வொரு மதங்களுக்கு இடையிலே வேறுபட்டவையாகத்தான் காணப்படுகின்றன. அது தொடர்பாகவும் தொடர்ந்தும் பேசலாம். அதற்கு முன்பதாக இறைவணக்கம் பகுதியில் சைவ சிந்தனை பகுதி காத்திருக்கின்றது, பார்க்கலாம். ஆழ்கதி எதெல்லாம் அரண் நாமுமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. கேபிட்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சைவ சிந்தனையில் இன்றைய தினம் விநாயகப் பெருமானுடைய பிள்ளையார் கதை நோன்பினுடைய 4ஆம் நாளிலே தொடர்ந்தும் விநாயகப் பெருமானுடைய பெருமைகளை சிந்திக்கிறோம். மந்திரகிரி என்கின்ற மலைக்கு வடபாகத்திலே அமைந்திருக்கின்ற ராசமாநகரின் கண் வாழ்ந்து வருகின்ற அந்தணனும் தன்னுடைய மனைவியுமாக அவன் குழந்தை பேற்றினை வேண்டி பல்வேறுபட்ட வகைகளிலே தான தர்மங்களை புரிந்து சிவபெருமானை வழிபாடு செய்து வருகிறான். அவனுக்கு குழந்தை பேர் வேண்டும் என்று அம்பிகை இறைவனிடத்திலே எடுத்துச் சொல்கிறாள். எப்பவுமே பாருங்கள், தாய்மை என்பது மிக உயர்வானது. ஒரு தாய் அன்புக்கு இலக்கணமானவள், அன்புக்கு அடைக்கலமானவள். தாயன்பு ஏனைய அன்புகளிலேயெல்லாம் மிக உயர்ந்தது. ஆதலாலே தான் மாணிக்க வாசகர் இந்த உலகத்திலே இறைவனுக்கு ஓமையாக சொல்வதற்குரிய ஒரு தகுதி யாருக்கு இருக்கிறது என்று தேடுகிறார். கடவுளுக்கு ஓமை சொல்லக்கூடிய, கடவுளுக்கு குறைந்தபட்சம் நிகராக கடவுளோடு ஒப்பிட்டு நோக்கக்கூடிய அந்த ஸ்தானம் யாருக்கு உண்டு என்று மாணிக்க வாசகர் தேடுகிறார்.
அப்படி தேடிய மாணிக்க வாசகருக்கு கிடைக்கக்கூடிய பதில் என்னவென்றால் தாய்மை. தாய்தான் இறைவனோடு ஒப்பு நோக்கக்கூடியவள் என்கிறார் மாணிக்க வாசகர். அதனாலே தான் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிசினி என்று திருவாசகத்திலே வருகிறது. தாய் என்ன செய்வாள் என்றால், குழந்தை அழுகின்ற பொழுது அது இப்பொழுது எதற்காக அழுகிறது என்பதை குறிப்பாலே உணர்ந்து கொள்ளக்கூடியவள் தாய். குழந்தை பசி என்று அழுவதற்கு முன்பே, பசி வந்து குழந்தை அழப்போகிறது என்பதை குறிப்பாலே உணர்ந்து குழந்தை அழுவதற்கு முன்பே அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுபவள் தாய். குழந்தை பசியிலே அழப்போகிறது என்பதை குறிப்பாலே உணர்ந்து பாலூட்டினால்தான் அவள் தாய். குழந்தை பசிக்கிறதே என்று அழும்பரிக்கும் காத்திருந்து அதற்கு பிறகு பாலூட்டினால் பேய். இந்த இரண்டு இடங்களிலும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த தாயன்பு என்பது குழந்தைகளுடைய உள்ளத்தை குழந்தைகளுடைய உள்ளமாகவே இருந்து புரிந்து கொள்ளக்கூடிய மிக உயர்ந்த அன்பு தாயன்பு. பால் நினைந்து ஊட்டும் தாய் என்று பதிவு செய்கிறார் மாணிக்கவாசகர். அப்படிப்பட்ட மிக உயர்வான உள்ளம் தாயினுடைய உள்ளம். கருணைக்கு இலக்கணமானவள் தாய். பொதுவாகவே பெண்கள் அன்புக்கு அடையாளமானவர். ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அன்பு மிக அதிகம், கருணை அதிகம். எனவே சிவபெருமானை நோக்கி இந்த அந்தணனும் அந்த அந்தணனுடைய மனைவியும் குழந்தை வரம் வேண்டி சிவபெருமானை நோக்கி வழிபடுகிறார்கள். சிவபெருமான் அந்த அவர்களுடைய பிரார்த்தனையை கண்டுகொள்வதற்கு முன்பாகவே ஒரு தாயன்பு என்கின்ற மிக உயர்ந்த ஸ்தானத்திலே இருந்து உமையம்மை அந்த அன்பை கண்டுகொள்கிறார். சிவபெருமானிடத்திலே சொல்கிறாள், சிவனே, பதியே, பரம்பொருளே, இந்த அந்தணனும் அவனுடைய மனைவியும் குழந்தை பேறு வேண்டி வழிபாடாற்றி கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு இறங்கி வரம் அருளி செய்ய வேண்டுமே என்று சிவபெருமானிடத்திலே கேட்கிறார். அந்த அன்பினுடைய உயர்வு பாருங்கள். சிவனை நோக்கி வழிபட்டார்கள் அந்தணனும் மனைவியும். சிவபெருமான் அந்த வழிபாட்டை கண்டுகொள்ள முன்பே உமையம்மை சிவபெருமானுக்கு இதை எடுத்துச் சொல்கிறார். முன்னி அவள் நமக்கு முன் சுரைக்கும் இன்னருளே என்று மாணிக்க வாசகர் வியந்து பாடுவார் திருவெம்பாவையிலே. சிவபெருமானைத்தான் தோழியர்கள் எல்லோரும் போய் வழிபடுகிறார்களாம். சிவபெருமானை எல்லோரும் வழிபட்டு கொண்டிருக்க உமையம்மையை இதை பார்க்கிறாள். இதை பார்த்த உமையம்மை என்ன செய்கிறாள் என்று கேட்டால், சிவபெருமானை கும்பிடுபவர்களுக்கு சிவபெருமான் வந்து அருள் செய்வதற்கு முன்பாகவே முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருள் என்று உமையம்மையை எல்லாருக்கும் முன்பாக ஓடி வந்து தாய்மை உள்ளத்தோடு அணைத்தெடுத்து அருள் செய்கிறாள் என்று திருவெம்பாவையிலே முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்று அதனை பதிவு செய்வார் மாணிக்கவாசகர். இப்படிப்பட்ட மிக உயர்வான அன்பு என்பது ஒரு குழந்தைகளுடைய ஸ்தானத்திலே இருந்து வழிவோடு அவனுடைய ஸ்தானத்திலே இருந்து அவனுடைய உள்ளக்கடக்கைகளை புரிந்து கொள்ளுகின்ற அந்த மிகப்பெரிய ஒப்பற்ற தாய்மையினுடைய அடையாளமாக விளங்குபவள் தான் உமையம்மை. எனவே அந்த உமையம்மையானவள் சிவபெருமானை நோக்கி வழிபடுகின்ற அந்த அந்தணனுடைய அந்த தம்பதிகளுடைய குழந்தை இல்லாததனுடைய அந்த வருத்தத்தை தெளிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அதனை சிவபெருமானுக்கு எடுத்துச் சொல்கிறார். ஆனால் சிவபெருமான் என்ன செய்தார்? இதனை கேட்கவில்லை. இதனை கேட்கவில்லை. இது அந்த அந்தணனுக்கும் அவளுடைய மனைவிக்கும் வாய்த்திருக்கின்ற விதி. இந்த பிறப்பிலே அவர்களுக்கு குழந்தை இல்லை, இந்த நட்புறப்பில் மைந்தர் இல்லை என்று மறுத்து அரண் உரைப்ப சிவபெருமான் சொன்னார், உமையம்பிகையே, நீ கலங்காதே, இந்த பிறப்பிலே அவர்களுக்கு பிள்ளை இல்லை, இது அவர்களுடைய விதி, அதனை மாற்ற முடியாது, அவர்களுக்கு குழந்தை வரம் இல்லை என்று சிவபெருமான் மறுத்து உரைத்து விடுகிறார். ஆனால் அம்பிகை விடவில்லை. அந்த தாய் உள்ளத்தினுடைய உயர்வினை பாருங்கள். அம்பிகை விடவில்லை. மீண்டும் மீண்டும் கணவனை போட்டு அலட்டுகிறாள். அவர்களுடைய வழிபாட்டை கண்டு நீங்கள் வரமருளி காத்தருள வேண்டும் என்று அம்பிகை சிவபெருமானிடத்திலே மன்றாடி முறையிடுகிறாள். தொடர்ந்து நடந்த செய்திகளை நாளைய தினத்திலே சிந்திக்கலாம் என்று கூறி இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் நல்ல வண்ணம் அமைய பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகம் எல்லாம். வணக்கம். விநாயகர் விநாயகர் கதை விரதத்தின் 4ஆம் நாள் என்று அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த விநாயகர் விரதத்தினுடைய சிறப்புகள் குறித்து இன்றைய சைவ சிந்தனை பகுதி அமைந்திருந்தது. எனவே தொடர்ச்சியாக நாங்களும் இதை பற்றி தான் பேச போகின்றோம். சமயமும் சமூகமும் என்கின்ற விடயம் குறித்து தான் பேச போகின்றோம். பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது. இந்த சமயத்தை வெறுப்பவர்கள் பல பேர் இல்லை என்று சொல்ல வேண்டும். ஒரு குறைவானவர்கள் தான் சமயத்தை வெறுப்பார்கள். அவர்கள் வேறு பல காரணங்களுக்காக இந்த சமயத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை கடந்து விடலாம், அவர்களை விட்டு விடலாம். இந்த சமயத்தை ஏற்றுக்கொண்டு சமயத்தின்பால் ஒழுகுகின்றவர்களை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் மிகுந்த ஆசாரசீலர்களாக காணப்படுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சமயத்தின்பால் அவர்கள் சரியான முறையில் எந்த சமயத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தாலும் அந்த சமயத்தில் சொல்லப்படுகின்ற விடயங்களை பின்பற்றி வாழ்கின்றவர்களை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் முதலாவதாக நாங்கள் சொல்லிவிடலாம், அவர்களிடத்தில் அன்பு, கருணை என்கின்ற இரு விடயங்களும் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஏனென்று சொன்னால் எல்லா மதங்களும் நாங்கள் வழமையாக சொல்வது போலவே அன்பையும் கருணையும் தான் போதித்து
சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. நாங்கள் இதுவரை காலங்களும் அவற்றையெல்லாம் கடந்துவிட்டு இந்த மதங்களுக்காக சண்டை பிடித்துக் கொண்டிருந்த காலங்களை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எல்லா மதங்களும் அன்பையும் கருணையும் தான் போதித்துக் கொண்டிருக்க, நாங்கள் அந்த மதங்களை பின்பற்றி கொண்டு அந்த மதத்தினுடைய கோட்பாடுகளை பின்பற்றி கொண்டு நாங்கள் அடிபட்டுக் கொண்டிருப்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது இல்லையா? நிச்சயமாக தர்ஷன். அதாவது ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மதத்தவர்களுக்கு சிறப்பானவை என்பது போல நாங்கள் ஒவ்வொருவருமே சிந்திக்க வேண்டும். நாங்கள் மதத்தவர்கள் இன்ன மதத்தவர்கள் என்று நாங்கள் சிந்திப்பதை விடுத்து நாங்கள் ஒரே இனத்தவர்கள், அதாவது தமிழர்கள் அல்லது சிங்களவர்கள் அப்படின்னு சொல்லி இனத்துக்கிடையிலையும் கூட நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் அனைவருமே மனிதர்கள், இந்த உலகத்தில் வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள். எங்களுடைய லட்சிய பாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் கூட நாங்கள் ஒரே சமூகத்தில் வாழக்கூடியவர்கள், ஒரே நாட்டில் வாழக்கூடியவர்கள், ஒரே தேசத்தில் வாழக்கூடியவர்கள். ஆகவே எங்களுக்கிடையில் ஒற்றுமை என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். மாறாக அந்த ஒற்றுமையை மதங்களோ சரி இனங்களோ சரி இவ்வாறான பெயர்களை கொண்டு அந்த ஒற்றுமை பிரிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக சமூகத்தில் நாங்கள் கூடி வாழ்வதற்கான வழியை அது வகுக்காது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இது தொடர்பாகவும் கூட நிறைய விடயங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் பேசலாம். அதற்கு முன்பதாக கிறிஸ்தவ சிந்தனை பகுதி காத்திருக்கின்றது. பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, கேபிட்டல் தொலைக்காட்சி நிறைய வணக்கம் நிகழ்ச்சி கூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த நல்ல நாளிலே நம்முடைய சிறிய நேர சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட விடயம் மெய்யான விசுவாசம். எபிரேயர் 11வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கிற பொழுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்றது. நம்முடைய இந்த சிந்தனையை விளக்குவதற்காக ஒரு சிறிய சம்பவத்தை நான் உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு உயரமான 2 கட்டிடங்களுக்கு இடையிலே ஒரு பெரிய கயிற்றை அங்கே கட்டி அதன் மேல் ஒரு நபர் மிகவும் துணிச்சலோடு ஒரு தடியை கையிலே பிடித்தவராக தன்னுடைய மகனை தன்னுடைய தோளிலே ஏற்றிக்கொண்டு அந்த கயிற்றின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். அங்கு கூடியிருந்த நூற்றுக்கணக்கான மக்கள் வைத்த கண் அங்கே மாறாமல் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆச்சரியமாக அந்த மனிதனுடைய சாகசத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் ஒரு முனையிலே நடக்க ஆரம்பித்தவர் அந்த கயிற்றின் மறுமுனைக்கு போய் சேர்ந்தார். அந்த கயிற்றின் மறுமுனையிலே அவர் நின்று கொண்டு அங்கே கூடியிருந்த சாகசத்தை பார்த்து கொண்டிருந்த இடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார். நான் மீண்டும் இந்த கயிற்றின் மூலமாக கயிற்றின் மேல் நடந்து இந்த முனையிலிருந்து நான் ஏற்கனவே கடந்து வந்த அந்த முனைக்கு கடந்து செல்ல என்னால் முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று சொல்லி கேட்டபொழுது அங்கே பார்த்து கொண்டது அந்த பார்வையாளர்கள் எல்லாரும் ஒரே குரலில் சொன்னார்கள், நிச்சயமாக உங்களால் முடியும், நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் நடந்து போவீர்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அந்த மனிதன் திரும்ப இவர்களை பார்த்து ஒரு விடயத்தை கூறினார். நான் நடந்து போக ஆயத்தமாக இருக்கின்றேன், ஆனால் உங்களில் யாராவது ஒருவர் வர வேண்டும். அவ்வாறு வருகிறவர்களை நான் என்னுடைய தோளிலே வைத்துக்கொண்டு இந்த முனையிலிருந்து அடுத்த முனை வரைக்கும் நிச்சயமாக நான் உங்களை அழைத்து செல்வேன் என்று சொன்ன பொழுது அந்த இடத்திலே கூடியிருந்த அத்தனை பேரும் அமைதியாக நின்று எந்த பதிலும் கூறாமல் காத்து கொண்டிருந்தார்கள். அன்பானவர்களே, இப்படித்தான் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்கு கடந்து வந்து நன்மைகளை செய்தார், பலதரப்பட்ட அற்புதங்களை செய்தார். இதை நாங்கள் நம்புகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்விலே ஏற்படுகின்ற பலதரப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் நமக்கு தீர்வை தருவார் என்று நாம் விசுவாசிப்பதில்லை. நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வைத்திருக்க வேண்டும். நாம் ஆண்டவர் இவ்விதமான அற்புதங்களை செய்தார் என்று நம்புகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சூழ்நிலையை மாற்றி ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லி பல நேரங்களில் நாம் விசுவாசிப்பது இல்லை. மெய்யான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நாம் அங்கே காணாத ஒரு விடயத்தை கடவுள் நம்முடைய வாழ்விலே செய்வார் என்று நாம் நம்பும் பொழுது நிச்சயமாக
அந்த அற்புதத்தின் தெய்வம் நம்மோடு கூட இருந்து அற்புதம் சாதாரணமாக விட்டுவிடாமல் இன்றைக்கும் அதே அற்புதத்தை நீ செய்ய போதுமானவராக இருக்கிறீர் என்று சொல்லி ஒரு மெய்யான விசுவாசத்தை தங்களுக்குள் வளர்த்துக்கொள்ள கிருபை செய்யும்படியாக நம்முடைய கிருபை நிறைந்த காலத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சரி, கிறிஸ்தவ சிந்தனை பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். எல்லோருமே அதிகாலை பொழுதில் எழுந்த உடனே யோசிக்கிற ஒரு விடயம், அச்சிச்சோ இன்றைக்கு எனக்கு எப்படி அமைய போகுதோ இன்றைய நாள் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். ஆகவே வீட்டில் இருந்தபடியே எல்லோரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க, இன்றைக்கு நாங்கள் எடுக்க இருக்கின்ற அத்தனை விடயங்களும் எங்களுக்கு வெற்றியாக முடிய போகிறதா அல்லது தோல்வியாக முடிய போகிறதா அப்படின்னு சொல்லி எல்லா விடயங்களையுமே உங்களுக்கான சிந்தனைகள் கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கும். ஆகவே உங்களுக்காகவே நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய பலன்கள் பகுதியை காத்திருக்கின்றது. கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், ராசி கடகம். நேயர்களே, இன்றைய சுப நேரம் காலை 6:15 முதல் 7:45 வரை, ராகு காலம் 10:45 முதல் 12:15 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேன்மை பொருந்திய மேடராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் இதுவரை காணாத ஒரு சந்தோஷமான நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. அதனை நடைமுறைப்படுத்தி நல்ல நாளாக பரிணமிக்க செய்ய வேண்டிய பாரிய பொறுப்பும் கடமையும் உங்களிடம் இருக்கின்றது. ஆகவே நற்கர்மங்களை, நன்மை தரும் காரியங்களை நீங்கள் இன்றைய நாளிலே கைக்கொள்ளுங்கள். நேர்மையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான வெற்றியை தரும் நன்னாளாக விடிந்திருக்கின்றது. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும். உங்களுடைய கர்மங்கள் இலகுவாக ஈடேறக்கூடிய வாய்ப்புள்ள நாளாகும். உங்களுடைய துறைகள் எதுவாக இருந்தாலும் சரி, வியாபாரம், கல்வி, உத்தியோகம், விளையாட்டுத்துறை, கலைத்துறை, எந்த துறையிலே நீங்கள் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக அனுகூலமான நாளாகும். உங்களுடைய கர்மங்களை நீங்கள் எண்ணியவாறே எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். இடபராசி அன்பர்களே, புதிய புதிய முயற்சியில் நீங்கள் ஈடுபட நினைப்பீர்கள். புதிய திட்டங்களுக்கு நீங்கள் அடித்தளம் போட விரும்புவீர்கள். செய்யுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அது அனுகூலமாகவே சேரக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நாளாக இருக்கின்றது. உங்களுடைய திட்டமிடல் அதிக லாபத்தை தரக்கூடியதாக அமையும். அது உங்கள் செயலாக்கத்தை பொறுத்துத்தான் அது தீர்மானிக்கப்படும். நல்ல வழியிலே சிக்கனமாக செலவை குறைத்து உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்குரிய வேலை திட்டத்தை நீங்கள் பாருங்கள். நிச்சயமாக அவை உங்களுக்கு சிறப்பான வெற்றி தரும். வியாபாரத்தில் அதிக முன்னேற்றம் தரும். மற்றும் ஏனைய துறைகளில் நீங்கள் பரிணமிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தேவையற்ற விடயங்களை நீங்கள் ஒதுக்கி வைத்து விடுங்கள். தேவையற்ற நண்பர்களுடைய கெட்ட சகவாசங்களை நீங்கள் நிராகரித்து விடுங்கள். இன்றைய நாளிலே மிக அவதானமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இல்லையேல் சட்ட சிக்கலுக்கும் நீங்கள் உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். ஆகவே இன்றைய நாள் மிக கவனமாக நீங்கள் நகர்த்த வேண்டிய நாளாக உள்ளது. உங்களுடைய கர்மங்கள் பெரிய அளவில் வெற்றி தராவிட்டாலும் உங்களுக்கு நிறைவு காணக்கூடிய அளவுக்கு வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய அந்த தன்மையை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நாள் நல்லவையாக இருந்தாலோ கூடாதவையாக இருந்தாலோ நற்கர்மங்கள் செய்ய முனையும் போது அவை எங்களுக்கு நன்மையாகவே முடியும். கடகராசி அன்பர்களே, உற்சாகமும் மன உறுதியும் நிறைந்த நீங்கள் இன்றைய நாளிலே உற்சாகமாக செயல்பட போகின்றீர்கள். அதிவேகமாகவும் ஆர்வமாக உங்களுடைய தொழில் முயற்சியிலே நீங்கள் ஈடுபடப் போகின்றீர்கள். புதிய புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். அதனால் நிறைந்த பண லாபமும் வெற்றியும் உங்களை தேடி வரப்போகின்றது. ஆகவே அனைவரையும் அனுசரித்து அன்புடன் அரவணைத்து செல்லும் நீங்கள்
அவைகளை தொடர்ந்து செய்து அவர்களையும் உங்களுடைய பங்காளிகளாக்கி உங்களுடைய சந்தோஷத்தில் அவர்களும் பகிர்ந்து கொண்டு நிச்சயமாக எல்லோருமே மேலே உயரக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நன்னாளாக விடிந்திருக்கின்றது. சிம்மராசி அன்பர்களே, சாதிக்கக்கூடியவர் நீங்கள். சாதிக்க வேண்டியவை நிறைய இருக்கின்றன. உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்தை கண்ணாக கொண்டு நீங்கள் செயல்பட போகின்றீர்கள். அதிலே நீங்கள் மிகுந்த வெற்றியை ஈட்டப் போகின்றீர்கள். அதிகமான பண லாபத்தை பெறப்போகின்றீர்கள். உங்களுடைய செயற்பாட்டினுடைய வீரியத்தன்மையும் அதனுடைய குணாம்சமும் எப்படி இருக்குமோ அப்படியே உங்களுடைய லாபமும் வெற்றியும் அதே லாபமும் தீர்மானிக்கப்படுகின்றது. ஆகவே இன்றைய நாள் ஒரு நன்னாளாக விடிந்திருக்கின்றது. இந்த நன்னாளை ஒரு பொன்னான நாளாக நீங்கள் மதித்து நிச்சயமாக நேர்மையான வழியிலே சம்பாதித்து உங்களுடைய நல்லுறவுகளை நிறைவுபடுத்தி அவர்களை பூரண சந்தோஷத்தில் மிதக்க விட்டு நீங்களும் நல்ல சந்தோஷமாக இருக்க உங்களுடைய இந்த நாள், இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் தூர இடங்களில் சென்று தங்கி அங்கிருந்து கொண்டு உங்களுடைய செயல் வடிவத்தை உருவாக்கப் போகின்றீர்கள். உங்களுடைய செயற்பாடு ஆரம்பிக்கப் போகின்றது. உங்களுடைய வேலை திட்டங்கள் வலுவுள்ளதாகவும் திடமானதாகவும் இருக்கும். அவைகளை நீடேற்றுவதில் நீங்கள் அதீத அக்கறையுடன் செயல்பட போகின்றீர்கள். கடினமாக உழைக்கப் போகின்றீர்கள். உங்களுடைய வெற்றி மிக அதீதமான நெற்பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதிக பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைய நாளிலே நீங்கள் செய்ய போகின்ற கர்மங்களின் வீரியத்தன்மையை பொறுத்தே இன்றைய நாள் தீர்மானிக்கப்படுகின்றது. நற்கர்மங்களை செய்யுங்கள். தீய கர்மங்களை எண்ணி பார்க்காதீர்கள். அவைகளை செய்ய முற்படாதீர்கள். அதனால் தீங்கியை தவிர நன்மை எதுவும் உண்டாக போவதில்லை. எங்களுடைய குடும்பத்தாருடைய உறவுகளுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் அதீத பங்காளியாக இருக்கின்றீர்கள். அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்ற எண்ணப்பாடு உங்களுக்கு நிறைய இருக்கும். ஆகவே அதற்குரிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உங்களுடைய செயல் வடிவையும் ஆக்கத்திறனையும் இன்றைய நாளிலே நீங்கள் காட்டுங்கள். அவை உங்களுக்கு அதீத அமோக வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். துளாராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தூரதேசத்திலிருந்து உங்களுக்கு அனுகூலமான நல்ல செய்திகள் வந்தடையப் போகின்றன. சில வேளைகளில் பண உதவிகள் வந்து சேரப்போகின்றன. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாக இருக்கின்றது. நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகள் உங்களோடு ஒட்டி கொண்டு உங்களுடைய திட்டங்களுக்கு உதவியாக முன்னேற்றகரமாக அமைவதற்கு அவர்களுடைய உந்துதலும் அவர்களுடைய உதவியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகின்றன. தடைபட்டு போன திருமணங்களாக இருந்தாலும் சரி, வேறு விடயங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இன்றைய நாளிலே அவைகள் நிறைவேறக்கூடிய சாத்வீகமான ஒரு தலையெடுப்பு இன்றைய நாளிலே இருக்கும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகும். அதனை சரியாக பயன்படுத்தி சந்தோஷத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதிக லாபத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய உடல் வலுவிலே நீங்கள் அதிக கவனம் எடுக்க வேண்டும். சில வேளைகளும் உங்களுடைய உடலின் உறுதிநிலை தளரலாம். மனநிலை விரக்தி நிலைக்கு தள்ளப்படலாம். ஆனால் உங்களுடைய திட்டமிட்ட பயணம், உங்களுடைய திட்டமிட்ட தொழில் வேகம் அப்படியே இருக்கும். ஆகவே நீங்கள் இவைகளை ஒரு சாதாரணமாக எண்ணி அவைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுடைய கர்மத்திலே நீங்கள் கவனமாக ஸ்திரமாக நின்று அதனை செயல் வடிவமாக்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்போடு செய்யுங்கள். அந்த பொறுப்பு உங்களை நிச்சயமாக ஒரு உயர்வு நிலைக்கு கொண்டு வரும். தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்தடையும். நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாகும். உற்றார் உறவினர் கொண்டாடி குதூகலித்து மங்களகரமான நிகழ்வுகள் நடப்பதற்குரிய வாய்ப்புகள், வசதிகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆன்மீக ரீதியான வளர்ச்சியும் உண்டு. இன்றைய நாளிலே பொதுக்கர்மங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடிய தன்மைகள் உண்டு. அந்த வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. அதிகமான பணப்புழக்கம் ஏற்படும். நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை, நற்கர்மங்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய உண்டு. ஆகவே இதனை மனதில் கொண்டு செயல்படுங்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நிறைய நண்பர்கள் உங்களை சேர்வார்கள். ஆனால் அவைகளால் நீங்கள் நெருக்கடிக்குள்ளாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகலாம். சிலர் பண உதவி கேட்டும் வருவார்கள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் சில நெருக்கடிகள், துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு.
உங்களுடைய கருமங்களில் நீங்கள் தாமதமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவை தடைபட்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். அதை நிறைவு பெற முடிக்க முடியாமல் நீங்கள் தத்தளிக்கலாம். இவைகளை அடித்தளமாக இன்றைய நாளில் எண்ணி நீங்கள் செயல்படுவீர்களானால் நீங்கள் நடத்தப் போகின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, அதிலே ஒரு நிறைவை காணக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே அதிக லாபம் தரும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு மலர்ந்திருக்கின்ற அதே நேரத்திலே கடினமான உழைப்பும் கடினமான உடல் வலியும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் உறுப்புகளில் வலிகள் ஏற்படலாம், இயலாமை தென்படலாம். ஆனால் அவைகளை ஓர் அளவிலே நீங்கள் கவனித்து கொண்டு உங்களுடைய முயற்சியிலே நீங்கள் ஈடுபட வேண்டும். இல்லையேல் அவைகள் உங்களுக்கு பாரதூரமான தாக்கங்களை கூட தரலாம். ஆனால் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய ஈடுபாடும் உங்களை மிக உயரத்தில் இட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிக பண லாபம் பெறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதிகமாக நீங்கள் மற்றவர்களுடன் அவைகளை பகிர்ந்து அவர்களை மகிழ்வுபடுத்தி நீங்களும் மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆகவே இன்றைய நாளை நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை நிறுத்தி செயல்படுங்கள். அவை அனுகூலமாகவே இருக்கும். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சில இழப்புகள் உங்களுக்கு நேரலாம். பொருளாதார இழப்பு, நட்பு ரீதியான இழப்பு, இவைகள் பற்றுதல் பாசத்துக்குரிய இழப்புகள் ஏற்படலாம். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ அதனை மிகுந்த சிரத்தையோடும் நல்ல சிந்தனையோடும் நீங்கள் செயல்படுத்த முற்படுவீர்களானால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். துன்பத்தை கண்டு துவண்டு விடாதீர்கள். நீங்கள் துவளப் போகின்றவரும் அல்ல. அப்படியான ஒரு உறுதியான மனநிலை உங்களுக்கு வேண்டும். அப்படியானால் தான் வாழ்க்கையிலே நாங்கள் உயரத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லையேல் தாழ்ந்து தரமிழந்து தவிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். ஆகவே எங்களுடைய எண்ணங்களுடைய தன்மையும் தான் நிச்சயமாக எங்களை உயர்வில் கொண்டு போய் நிறுத்தும். நிச்சயமாக இன்றைய நாள் சிக்கல்கள் நிறைந்த நாளாக இருந்தாலும் அது உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். மீண்டும் உங்களுடைய தனிப்பலனை ஒரு சோதரரை அறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இதே நேரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். இன்னும் ஒரு மணித்தியாலங்கள் நாங்கள் உங்களோடு பயணமாக காத்திருக்கிறோம். ஒரு மணித்தியாலங்களில் பல்வேறுபட்ட விடயங்களை உங்கள் முன் வைப்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். இந்த சமயமும் சமூகமும் என்கின்ற தலைப்பில் தான் இன்றைய தினத்திலே நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த சமயமும் சமூகமும் என்று பார்க்கின்ற வேளையில் சமயத்தை தவிர்த்துவிட்டு சமூகத்தை பார்க்க முடியாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அனைத்து மக்களுமே ஏதாவது ஒரு சமய கோட்பாட்டின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் எங்களுக்கு எந்த விதமான சமயமும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அதற்கு ஏற்றால் போலவே எல்லோருமே ஏதோ ஒரு சமயத்தை நோக்கி சமயத்தினுடைய கோட்பாடுகளை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதன் பிரகாரம் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவற்றை சரியான முறையில் யார் கடைபிடிக்கிறார்கள் என்று கேட்டால் அதில் ஒரு சொச்ச பேரைத்தான் நாங்கள் காட்டிவிட முடியும். அவர்கள் சார்ந்திருக்கின்ற அல்லது அவர்கள் சார்ந்திருக்கின்ற அந்த சமயத்தினுடைய கோட்பாடுகளை சரியான முறையில் கடைபிடிப்பவர்கள் ஒரு சிலராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மீதி எல்லோரும் ஏதோ ஒரு சமயத்தில் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். என்று சொன்னால் சமயத்தை நாங்கள் ஊடுருவி ஆழமாக நாங்கள் பார்க்கின்ற வேளையில் அதில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் இன்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அறிவியலோடு தொடர்புபட்ட விஷயங்களாக பல விஷயங்கள் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்து மதத்தை நாங்கள் பார்க்கின்ற வேளையில் இந்து மதமும் அறிவியலும் அப்படின்னு பார்க்கின்ற வேளையிலே ஏராளமான விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்து மதத்தையும் அறிவியலையும் ஒப்பிடுகின்றது. அறிவியல் இப்பொழுது சொல்லுகின்ற விடயத்தை எங்களுடைய மெஞ்ஞானமானது எப்பொழுதோ சொல்லி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. ஒவ்வொரு விடயத்திற்கும் பின்னருக்கும் அறிவியல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு விடயமும் குறிப்பாக இந்து சமயத்தவர்களுடைய வாழ்வியலை பார்க்கின்ற வேளையில் காலையில் துயில் எழுதல், அது மாத்திரமல்லாமல் இந்த வீடுகளில் கோலம் போடுதல், வாசல் தெளித்து கோலம் போடுதல், மாவிலை தோரணம் கட்டுதல், இவ்வாறான விளக்கு ஏற்றுதல், இவ்வாறான விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது. இதற்கான காரணங்களாக நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையில் அறிவியல் பூர்வமான காரணங்கள் நிறையவே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே
நாங்கள் அவை குறித்தும் சிந்திக்க வேண்டும். அவை குறித்து சிந்திப்பதன் காரணமாக இந்த சமயத்தினூடாக நாங்கள் அறிவியலையும் விளக்க முடியும், சமயத்தையும் அறிவியலையும் சேர்த்து ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்ப முடியும் என்பதும் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இலக்கியத்தில் நிச்சயமாக தர்ஷன், ஒவ்வொரு விடயங்களையும் சொல்லும் பொழுது ஒவ்வொரு விடயத்துக்கும் பின்னால் இருக்கக்கூடிய சமயம் சார்ந்த விடயத்தை தவிர்த்து நாங்கள் பார்க்கும் பொழுது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட எத்தனையோ விடயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதே போல தர்ஷன் சொன்னது மாதிரி இந்த கோலம் போடுறது, கோலம் போடும் பொழுது வந்து சமய ரீதியான ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் எறும்புகளுக்கு தீனி போட வேண்டும் அப்படின்னு சொல்லி சமய ரீதியான ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட கோலம் போடும் பொழுது சாணம் ஒழுகித்தான் கோலம் போடுவார்களாகவே அங்கே அந்த கோலம் போடுகின்ற இடம் கிருமி தொற்று இல்லாமல் சுத்தமாக ஆக்கப்படுகின்றது என்பதுதான் விஞ்ஞான ரீதியான ஒரு உண்மையாக இருக்கின்றது. இதுவே வந்து விஞ்ஞான ரீதியில் நிரூபிக்கப்பட்டதாகவும் இருக்கின்றது. இப்பொழுது அனைத்து தொற்று நீக்கிகளும் கூட இதன் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதும் கூட மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல இந்த விளக்கு ஏற்றுகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளாக இருக்கட்டும் அல்லது நாங்கள் வீடுகளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு சமய சம்பிரதாயங்களாக இருக்கட்டும், விஞ்ஞான ரீதியில் இப்பொழுது அந்த விடயங்கள் நிரூபிக்கப்பட்டு கொண்டே வருகின்றது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இல்லை அதர்ஷி? நிச்சயமாக அதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்வாறான பல விஷயங்கள் இருக்கிறது, பேசிக்கொண்டே போகலாம். தொடர்ச்சியாக அந்த வரலாற்றில் தடம்பதித்த நிகழ்வுகளும் வரலாற்றில் தடம்பதித்தவர்களும் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக இன்றைய நாளில் பகுதி வருகிறது, பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக வணக்கம் கேபிட்டலோடு இணைந்திருக்கலாம். 1791ஆம் ஆண்டு உலகின் முதலாவது ஞாயிறு பத்திரிகையான பிரிட்டனின் த அப்சர்வர் முதல் இதழ் வெளியிடப்பட்டது. 1918ஆம் ஆண்டு உட்ரோ வில்சன் பதவியில் இருக்கும்போது ஐரோப்பாவிற்கு சென்ற முதல் அமெரிக்க ஜனாதிபதியானார். 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தான் கடற்படை மற்றும் கராச்சி நகர் மீது இந்திய கடற்படை தாக்குதல் நடாத்தியது. 1977ஆம் ஆண்டு மலேசிய விமானம் ஒன்று கடத்தப்பட்ட விபத்துக்குள்ளானதில் 100 பேர் பலியாகினர். 1984ஆம் ஆண்டு இலங்கை படையினர் மன்னாரில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களை படுகொலை செய்தனர். 1889ஆம் ஆண்டு இந்திய விடுதலை போராட்ட வீரர் நீலகண்ட பிரம்மச்சாரி பிறந்தார். 1892ஆம் ஆண்டு ஸ்பானியாவின் பிரதமர் பிரான்சிஸ்கோ பிராங்கோ பிறந்தார். 1963ஆம் ஆண்டு உக்ரைனிய தடகள வீரர் செர்கை புப்கா பிறந்தார். 1982ஆம் ஆண்டு ஆஸ்திரேலிய மத போதகர் நிக்கோலஸ் ஜேம்ஸ் புஜிக் பிறந்தார். கிமு 530ஆம் ஆண்டு பாரசீக மன்னர் ஜைரஸ் இறந்தார். 1131ஆம் ஆண்டு பாரசீக கவிஞரும் வானியலாளருமான ஓமர் கய்யாம் இறந்தார். 1976ஆம் ஆண்டு தமிழக எழுத்தாளர் ந. பிச்சமூர்த்தி இறந்தார். பல வரலாற்று சம்பவங்களையும் வரலாற்றாளர்களையும் பற்றி பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் பகுதியினூடாக இவ்வாறுதான் எங்களினுடைய பாரம்பரியங்களையும் சரி பழக்க வழக்கங்களையும் சரி வரலாறுகள் போல நாங்கள் இன்று படித்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமானால் நாங்கள் அவ்வாறு படிக்காமல் எங்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றியதாக நாங்கள் எங்களுடைய பாரம்பரியங்களையும் பழக்க வழக்கங்களையும் மாற்றும் பொழுது எங்களுடைய பாரம்பரியங்களும் சரி பழக்க வழக்கங்களும் சரி என்றுமே அழியாது ஆவணமாக பேணப்படும் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றதாகவே இப்ப இருக்கிற மாணவர்களை எடுத்து பார்த்தோமாக இருந்தால் அந்த மாணவர்களுக்கு சைவ அறிவு என்பது புகட்டப்படுகின்ற கால எல்லை மிகவும் குறைவானதாகவே இருக்கின்றது. பாடசாலைகளை எடுத்து பார்த்தோமாக இருந்தால் பாடசாலைகளில் அந்த மாணவர்களுக்கு சமயம் என்கின்ற ஒரு பாடம் கற்பிக்கப்படுகின்றதே தவிர மிச்ச 6 பாடங்களோ சரி 9 பாடங்களோ சரி அவர்களுக்கு மேலதிகமாக கற்பிக்கப்படுகின்ற பாடங்களினுடைய கால எல்லை தான் அதிகமாக இருக்கின்றதாகவே அந்த பாட எல்லைகளுக்கு மத்தியில் இந்த சமய பாடம் கற்கின்ற நேரமானது மிக குறைவாகவே இருக்கின்றது. அதே போன்று தான் வீடுகளுக்கு வந்தாலும் கூட மாணவர்கள் சிந்திக்கின்ற ஒரே ஒரு விடயம் சமய பாடம் அது இலகுவான பாடம் அதை படிக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு சிந்தனை தான் மாணவர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கின்றதாகவே ஏனைய பாடங்களில் தான் அவர்களினுடைய கவனம் செலுத்தப்படுகின்றது. ஆகவே பாடசாலைகளாக இருந்தாலும் சரி ஏனைய கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி வீடுகளாக இருந்தாலும் சரி மாணவர்களினுடைய கவனம் அதாவது சமய பாடத்தில் இருக்கக்கூடிய அவர்களினுடைய
கவனம் மிக குறைவாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இதுவே கூட எங்களுடைய பாரம்பரியங்களையும் பழக்க வழக்கங்களையும் நாங்கள் மறந்து போவதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. அதாவது ஆரம்ப காலங்களில் பார்த்தீர்கள்னு சொன்னால் இந்த அறநெறி பாடசாலைகளுக்கு எல்லாமே வந்து மாணவர்களை வந்து சின்ன வயசுலேயே வந்து அனுப்பி வச்சிடுவாங்க. 2-3 வயசுலேயே வந்து அறநெறி பாடசாலைகளுக்கு அனுப்பி வச்சிடுவாங்க. ஆனால் இப்போ மாணவர்கள் அறநெறி பாடசாலைக்கு போகிறது காண்றதே வந்து மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. ஒரு சில மாணவர்கள் சென்றாலும் கூட பல மாணவர்கள் அறநெறி பாடசாலைக்கு போகிறத வந்து விரும்புகிறாங்க இல்லை அப்படின்றதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை தோறும் அந்த அறநெறி பாடசாலைகள் ஆலயங்களில் வைத்து மாணவர்களுக்கான சமய தீட்சிகளாக இருக்கட்டும், சமய சம்பிரதாய பண்புகளாக இருக்கட்டும், அத்தனை விடயங்களையும் சொல்லிக் கொடுக்கின்றது. அதாவது வழி வழி வந்து எங்களினுடைய பாரம்பரிய கதைகளையும் கூட அந்த அறநெறி பாடசாலைகளுக்கு நாங்கள் செல்லும் பொழுது அங்கே கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறுகின்ற ஒரு பாடசாலை காலமாக இருக்கின்ற பொழுது அங்கே வந்து அறநெறி பாடசாலைகளுக்கு அவர்கள் செல்ல விரும்புவதில்லை. காரணம் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் வீட்டில் எல்லோருமே வந்து இருப்பாங்க. அந்த நாளிலும் கூட நான் படிக்க போறதா அப்படின்ற ஒரு எண்ணம் பெற்றோர்களுக்கும் இருக்கின்றது, பிள்ளைகளுக்கும் இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே சமயத்தில் நாங்கள் காட்டுகின்ற அந்த பற்று குறைவதற்கான காரணமும் இதுவாகத்தான் இருக்க முடியும். ஆகவே பரீட்சையில் தோற்றுகின்ற மாணவர்களையும் எடுத்து பார்த்தால் பரீட்சைக்கு முதல் நாளோ அல்லது 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் அந்த சமய பாடத்தை எடுத்து படிப்பார்கள். காரணம், சமயத்தில் என்ன ஒரு கேள்வி வந்தாலும் எங்களது வாழ்க்கையோடு ஒன்றியதாக நாங்கள் எழுதிவிட்டால் அதற்கு பெறுபவர்கள் எங்களுக்கு கிடைத்துவிடும், முழுமையான புள்ளிகள் எங்களுக்கு வந்துவிடும் என்பது அவர்களினுடைய சிந்தனையாக இருக்கின்றது. ஆனாலும் கூட எங்களது வாழ்க்கையோடு ஒன்றிய சமயம் என்பதை நாங்கள் சிந்திக்கின்ற நாங்கள் ஏன் அவற்றையெல்லாம் கடைபிடிக்க மறுக்கின்றோம் என்பது மிக முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எந்த ஒரு விடயத்தை செய்தாலும் அது சமயம் சார்ந்த பண்புகளோடு சம்பந்தப்பட்டதாகவே அமைந்திருக்கின்றது. ஆகவே இவற்றையெல்லாம் சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களினுடைய கடமையும் அதே போன்று பாடசாலைகளில் ஆசிரியர்களினுடைய கடமையாகவும் இருக்கின்றதாகவே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயங்களையும் மறக்கும் பொழுது, இந்த விடயங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று ஒதுக்கும் பொழுது அந்த விடயங்களை நாங்கள் மறந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போன்று மாணவர்கள் இப்பொழுதெல்லாம் ஈஸியான பாடம் அப்படின்னு சொல்லி அந்த பாடத்தை வந்து ஒதுக்குகின்ற பொழுது அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய நாட்டமும் அவர்களுக்கு குறைவடைகின்றது என்பதுதான் மிக முக்கிய ஒரு விடயம். வேறு வேறு பாடங்களில் நாங்கள் அத்தனை விடயங்களையும் தேடி பயின்று கொள்வதற்காக நாங்கள் ஒவ்வொரு தேடுதல் முயற்சிகளை முன்னெடுக்கின்றோமே தவிர சமய பாடத்தில் இந்த கேள்விக்கு இன்ன விடை நாங்கள் அளிக்க வேண்டும் என்று எங்காவது நாங்கள் தேடி இருக்கின்றோமா என்பது நாங்கள் கேள்விக்குரிய ஒரு விடயமாகத்தான் சிந்திக்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு விடயங்களையும் எங்களுக்கு தேவை, கடைசி வரைக்கும் எங்களது வாழ்க்கையோடு ஒன்றியதாக இருக்க போகின்றது எங்களினுடைய பாரம்பரியங்களும் பழக்க வழக்கங்களும் தான். ஆகவே அவற்றை தேவையில்லை என்று நாங்கள் ஒதுக்காமல் அவற்றை பின்பற்ற பழகிக்கொள்ள வேண்டும் இல்லையா தர்ஷியன்? நிச்சயமாக அறநெறி பாடசாலைகளினுடைய தேவையும் அதனுடைய கடப்பாடும் குறித்து பேசியிருந்தீர்கள். உண்மையாகவே இருக்கின்றது. இப்பொழுது இந்த அறநெறி பாடசாலைகளை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவே அரசாங்கம் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. அவர்களுடைய வரவு செலவு திட்டத்தில் அல்லது அதற்காகவே ஒரு தனி அமைச்சு இருக்கிறது. அறநெறி பாடசாலைகள் மூலமாக மக்கள் சிறுவர்கள் மத்தியிலும் சரி அந்த சமய சிந்தனைகளை வளர்க்க வேண்டும், சமய சிந்தனைகளின்பால் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லி வருகின்றார்கள். உண்மையாகவே வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. அறநெறி பாடசாலைகளுக்காக அதிகளவாக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் உண்மையாகவே சொல்லியாக வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இந்த எங்களுடைய சிறார்களுக்கு சில விடயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கிறோம். பல விடயங்களை நாங்கள் இன்று மறந்து போயிருக்கிறோம். எங்களுடைய சிறார்கள் தெரியாமல் இருப்பதற்கான காரணமாக நாங்கள் தான் இருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்தவற்றை நாங்கள் எங்களுடைய சிறார்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த சமயம் சார்ந்த சிந்தனைகளை, எந்த மதமாக இருக்கலாம், எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தில் போதிக்கப்படுகின்ற நல்ல பண்புகளை, எல்லா மதமும் நல்ல பண்புகளை தான் போதித்துக் கொண்டிருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. அந்த நல்ல பண்புகளை எல்லாம் எங்களுடைய அடுத்து வருகின்ற சந்ததியினருக்கு, இளம் சந்ததியினருக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்பொழுதுதான் அவர்கள் அந்த மதத்தினுடைய நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தாங்கள் எவ்வாறு நல்வழியில் நடக்க முடியும் என்பதை அவர்கள் அந்த பாதையில் செல்வதற்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். இப்பொழுது அதிகளவாக பார்க்கின்ற வழியில் எல்லா இடங்களிலும் சொல்லுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது இந்த கலாசார பிறழ்வுகள், கலாசார சீரழிவுகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கான காரணங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற வேளையில் இந்த சமயம் சார்ந்த சிந்தனைகள், சமயத்தில் போதிக்கப்படுகின்ற சிந்தனைகள் எல்லாம் நாங்கள் தவிர்த்து விட்டு வேறு வழியில் பயணிக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. இந்த சமயம் சார்ந்த, சமூகம் சார்ந்த பிறழ்வுகள் அல்லது கலாச்சார பிறழ்வுகள், கலாச்சார சீரழிவுகள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணமாக இந்த சமயத்தின்பால் நாங்கள் அதன் பாதையில் செல்லாததன் ஒரு விடயத்தை நாங்கள்
முன்வைத்துக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் சமயத்திலே ஒவ்வொரு சமயமும் நல்ல நல்ல விடயங்களை போதித்துக் கொண்டிருக்கிறது. நல்ல ஒரு மனிதன் நல்லவனாக இந்த பூமியில் வாழ்ந்து பிறருக்கும் நல்லவனாக வாழ்ந்து விட்டு போக வேண்டுமாக இருந்தால் அந்த சமயங்கள் சொல்லுகின்ற கட்டுப்பாடுகளையும் கடப்பாடுகளையும் நாங்கள் கடைபிடித்தால் மாத்திரமே போதும். மிகச்சிறந்த ஒரு மனிதனாக நாங்கள் வாழ்ந்துவிட முடியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. இவ்வாறெல்லாம் இருக்கையில் இங்கே என்ன நடக்கின்றது என்று சொன்னால், இந்த சமயம் சார்ந்த சிந்தனைகள், சமயம் சார்ந்த நல்ல சிந்தனைகள் இளம்பராயத்தினர் மத்தியில் கொண்டு சேர்க்கப்படவில்லை என்பதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. சமய பாட வேளைகளில் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால், அதிகளவாக பாடசாலைகளிலே நடக்கின்ற விடயம்தான். இந்த சமய பாட வேளைகளில் வகுப்பறையில் இருக்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை வகுப்பறைக்கு வருகை தந்த மாணவர்களை விட வகுப்பறையில் சமய பாட வேளைகளில் வகுப்பறையில் இருக்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கையை பார்த்தால் ஒரு சில மாணவர்கள் அங்கே இல்லாமல் இருப்பார்கள். என்னென்னு சொன்னால் சமய பாடம் தானே நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு விடயம் அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இது எல்லோருக்குமே இருந்து கொண்டிருக்கிற ஒரு விடயம். எனவே நாங்கள் இந்த சமயம் சார்ந்த விடயங்களை எங்களுடைய சந்ததியினருக்கு போதிக்கின்ற பொழுது, எங்களுடைய இளம் பராயத்தினருக்கு போதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு சிறந்த ஒரு முன்னுதாரணத்தை நாங்கள் அளிக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. என்று சொன்னால் சமயம் சார்ந்து பல அறிஞர்கள் இருக்கிறார்கள். சமயம் சார்ந்து பல ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு அறிஞர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு இல்லை பல அறிஞர்கள் இருக்கிறார்கள். அந்த சமயம் சார்ந்து செயற்பட்டிருப்பார்கள். அந்த சமயத்தின் மூலம் நல்லதொரு இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் சார்ந்த சமயத்தின் கடப்பாடுகள் கோட்பாடுகளை முறையான சரியான விதத்தில் கடைபிடித்து அவர்கள் நல்லதொரு நிலைக்கு வந்திருப்பார்கள். அவர்களை எடுத்துக்காட்டாக எடுத்து நாங்கள் அவர்களுக்கு சொல்லுகின்ற வேளையில் அவர்களும் அந்த வழி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக சமயத்தில் பல சமயங்களில் சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் இந்த புலால் உண்ணாமையை ஒரு விடயமாக சொல்லப்படுகின்றது. அதுவும் ஒரு விதத்தில் அறிவியல் பூர்வமாக ஒரு நல்ல விடயமாகத்தான் இருக்கிறது. உடலில் அதிகளவான தேவையற்ற கொழுப்புகளோ அல்லது தேவையற்ற பிரச்சனைகளோ ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் குறைவாக இருக்கிறது. இதுவே மரக்கறியை நாங்கள் உணவாக உட்கொண்டுகின்ற பொழுது பல்வேறுபட்ட ஆரோக்கியமான விஷயங்கள் எங்களிடம் வந்து சேருகின்றது என்பதும் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இதன் காரணமாக பல சமயங்கள் இந்த புலால் உண்ணாமையை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அதிகளவாக மரக்கறி உணவுகளை உண்ண வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதிகளவாக நாங்கள் மாமிசங்களை உண்டு கொண்டு இருந்தாலும் கூட சில சமயங்களில் குறிப்பிட்ட சில நாட்களில் எந்த விதமான மாமிசமும் அல்லது எந்த விதமான புலால்களையும் உண்ணாமலும் இருக்கின்ற விடயமும் இருந்து கொண்டிருக்கிறது. இதுவும் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. எனவே நாங்கள் சமயத்தை வெறுமனே சமயமாக மட்டும் பார்க்கவே கூடாது. அது ஒரு அறிவியல் சார்ந்த விடயங்களாகவும் பார்க்க வேண்டும். என்று சொன்னால் பல விடயங்கள் இருக்கிறது. சமயத்துக்கு பின்னால் பல அறிவியல் சார்ந்த விடயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதும் உண்மையான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இல்லையா? உண்மைதான் தர்ஷிகன். அதாவது மாணவர்கள் மத்தியில பாடசாலையை எடுத்துக்கொண்டாலும் கூட ஏதாவது ஒரு பயிற்சிக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, அது விளையாட்டு பயிற்சியாக இருந்தாலும் சரி, இணை பாடவித செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, ஒரு பயிற்சிக்கு நாங்கள் செல்ல போகின்றோம் என்றால் இன்னைக்கு என்ன ஃப்ரீ பாடம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சமய பாடம் இருந்தால் சமய பாடம் இருக்குதானே, அதுக்கு போய் நாங்கள் எங்களுடைய பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்ற ஒரு சிந்தனை வந்து எல்லோருடைய மனதிலேயுமே இருக்கக்கூடியதாக இருக்கின்றது, மாணவர்களினுடைய மனதிலாகவே. மாணவர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து என்ன யோசிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், சமய பாடம் எங்கேயும் கற்றுக்கொள்ளலாம், எப்படியும் கற்றுக்கொள்ளலாம், அதுக்கு எப்படி பதிலளித்தாலும் எங்களுக்கு புள்ளிகள் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு சிந்தனை தான் அந்த மாணவர்கள் மத்தியில் வந்து இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் தான் மாணவர்கள் பாடசாலையிலையும் சரி வீடுகளிலையும் சரி சமய பாடத்தினுடைய நாட்டத்தை விரும்புகிறார்கள் இல்லை என்பதுதான் மிக முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் எந்த ஒரு செயற்பாடாக இருந்தாலும் சரி, சமயத்தோடு நாங்கள் ஒன்றித்து ஒரு விடயங்களையும் செய்யும் பொழுது அவற்றை நாங்கள் உணர்வு ரீதியாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாறாக விஞ்ஞான ரீதியிலோ அல்லது மேற்பட்ட எங்களுடைய பாரம்பரியங்கள் வளர்ச்சியடைந்த இந்த காலகட்டத்தில் வேறு சில நாகரிக வளர்ச்சிகள் காரணமாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளையும் பார்க்கும் பொழுது அந்தந்த காலத்தில் மாத்திரமே நாங்கள் அந்த விடயங்களை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் எங்களுடைய சமயத்தோடு ஒன்றித்து நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திறம்பட கொண்டு செல்வதற்காக எங்களுக்கு வழிவகுக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு பழக்க வழக்கத்தில் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே வாழ்க்கையில் நாங்கள் வாழ்கின்ற காலம் வரை நாங்கள் இந்த மதத்தவர்கள் என்னும் பொழுது இந்த மதத்தை பின்பற்றியே ஆக வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு இருக்கின்றது, ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே அந்த மதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதும் அவற்றை பின்பற்ற வேண்டியதும் எங்கள் ஒவ்வொருவருடைய தலையாய கடமையாகவே இருக்கின்றது. அவற்றை பின்பற்றுவதற்கு நாங்கள் பின்தங்கி நிற்பதும் அவற்றை மறுப்பதும் முறையற்ற ஒரு செயலாகவே காணப்படுகின்றது. ஆகவே ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் பின்பற்ற வேண்டும், ஒவ்வொரு விடயங்களையும் ஞாபகப்படுத்த வேண்டும். நாங்கள் மாத்திரம் பின்பற்றாது எங்களை சூழ இருப்பவர்களுக்கும் அவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இன்னும் ஒரு முக்கிய விடயமாக இருக்கின்றது. நாங்கள் தெரிந்து வைத்திருந்தால் மாத்திரம் போதாது,
எங்களை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் சிறுவர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும், அவற்றை பழகிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்போ இருக்கிற பெற்றோர்கள் எல்லாமே தங்களுடைய பிள்ளைகள் கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளணும், கம்ப்யூட்டர் பழகணும், ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பழகணும், டிவியை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்றதை பழகணும் அப்படின்னு நவீன உலகத்துக்குள்ளேயே தான் இருக்கிறார்களே தவிர என்னுடைய குழந்தை என்னுடைய சம்பிரதாயத்தில் என்னுடைய பழக்க வழக்கத்தில் இந்த விடயத்தை இவ்வாறு செய்வதற்கு அது பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த பெற்றோர்கள் என்பவர்கள் நாங்கள் யோசித்து விட மறக்கின்றோம் என்பதுதான் முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே ஒவ்வொரு விடயங்களையும், அதாவது நவீன உலகத்தை நோக்கி நாங்கள் என்னதான் சென்று கொண்டு இருந்தாலும் கூட எங்களுடைய பிள்ளைகள் நவீன ரீதியான பழக்க வழக்கங்களையும் தெரிந்து வைத்திருக்கத்தான் வேண்டும். அதற்காக எங்களுடைய பாரம்பரியங்களை நாங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதும் மிக முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆகவே பெற்றோர்களாகிய நாங்கள் வீடுகளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் சமய ரீதியாகவும் எங்களுடைய பண்பாட்டு ரீதியாகவும் அவற்றை எங்களுடைய பிள்ளைகளுக்கு பழக்கி கொடுக்க வேண்டியது மிக முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மாறாக விஞ்ஞான ரீதியில் விஞ்ஞான தொழில்நுட்பங்கள் கூடிய அந்த பழக்க வழக்கங்களை எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதனால்தான் இப்பொழுது சமூக சீரழிவுகள் அதிகரித்து கொண்டு வருகின்றது என்பதும் மிக முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆரம்ப காலத்திலும் வாழ்ந்தார்கள் தான் மனிதர்கள், அவர்களும் சமய ரீதியான பழக்க வழக்கங்களை பின்பற்றினார்கள் தான். இவ்வாறான சமூக சீரழிவுகள் நடப்பதென்பது மிக குறைவாகவே இருந்தது. ஆனால் இப்பொழுது உலகம் நவீனமயமாக்க ஆக ஆக எங்களுடைய பிள்ளைகளினுடைய சீரழிவுகளும் கூட அதிகரித்து கொண்டே வருகின்றது என்பதும் மிக முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இல்லையா தர்ஷியன்? நிச்சயமாக உண்மையான விடயம். நீங்கள் சொல்லும்போது தான் எனக்கு ஒரு விடயம் ஞாபகம் வருகிறது. இன்று காலையில் என்னுடைய நண்பர் ஒருவர் பேசியிருந்தார். அவர் சொல்லியிருந்தார், தான் ஒருவரை அண்மையில் சந்தித்திருந்ததாகவும் அவர் சொல்லியிருந்தாராம். தனக்கு வீட்டில் தான் அதிகளவாக ஆங்கிலம் மாத்திரம்தான் பேசுகிறேன், நீங்க எனக்கு ஆங்கிலம் தமிழ் பேசுவது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். எந்த இடத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம்? நாங்கள் தமிழனாக பிறந்திருக்கிறோம், நாங்கள் தமிழில் பேசுவதற்கு நாங்கள் வெட்கப்படுகிறோம் அல்லது தமிழில் பேசுவதற்கு கஷ்டப்படுகிறோம் என்று சொன்னால் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இதே போலதான் இப்பொழுது எங்களுடைய சமயத்தின் நிலைமையும் இருந்து கொண்டிருக்கிறது. சமயத்தில் பல நல்ல விடயங்கள் இருக்கின்றது. இந்த ஒரு சிலர் இருக்கிறார்கள், சமயங்கள் எல்லாம் போதிப்பது பொய், சமயங்களை விமர்சிப்பவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் போய் சென்று கேட்டால் நீங்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவர்கள், அந்த சமயத்தில் சொல்லப்படுகின்ற விடயங்களை எல்லாம் உங்களால் கூற முடியுமா என்று கேட்டால் அவர்களால் கூற முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது அந்த சமயம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றது என்கின்ற விடயத்தை கூட அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது, அவர்களால் தெரிந்திருக்கவே முடியவில்லை. ஆனால் அவர்களுக்கு என்ன, அவர்களுக்கு அந்த சமயம் பிடிக்கவில்லை, நான் விமர்சிக்கிறேன், இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதே தவிர அந்த சமயத்தில் என்ன இருக்கிறது, அந்த சமயத்தினுடைய ஆழமான கருத்துக்கள், அந்த சமயம் நல்ல சிந்தனைகளை விதைக்கின்றது என்பது குறித்து அவர்கள் சிந்திப்பதே இல்லை. இது ஒரு உண்மையாகவே இந்த சமூகத்திலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குறைபாடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி தமிழனாக பிறந்துவிட்டு தமிழில் நாங்கள் உரையாட வேண்டும், தமிழில் நாங்கள் கதைக்க வேண்டும் என்பதுக்கு அப்பால் ஆங்கிலத்தில் தான் நான் வீடுகளில் கதைக்கின்றேன், எனவே இங்கே நான் ஆங்கிலத்தில் கதைப்பது, தமிழில் கதைப்பது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றது எவ்வளவுத்துக்கு நாங்கள் வெட்கப்பட வேண்டிய ஒரு விடயமோ அதே போலதான் இந்த சமயத்தை விமர்சிப்பவர்களும் வெட்கப்பட வேண்டியவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் அப்படி என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு சமயமும் ஏதாவது நல்ல விடயங்களை சுட்டி காட்டி கொண்டுதான் இருக்கிறது, நல்ல விடயங்களை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் அந்த நல்ல விடயங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு உங்கள் மதங்களில் சொல்லுகின்ற ஏதாவது ஒரு விடயம் உங்கள் ஏனைய மதத்தில் இல்லை என்று சொன்னால் உடனடியாகவே அந்த மதத்தை விமர்சிக்கின்றது என்பது கவலைக்குரிய ஒரு விடயமாகவே இருக்கிறது. எனவே நாங்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டும். இது மாத்திரமல்லாமல் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது கீர்த்தனா. இப்பொழுதெல்லாம் இந்த இளம் சந்ததியினர் அதிகளவான இந்த தவறான முடிவுகளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், தவறான முடிவுகளை எடுத்து விடுகிறார்கள் அல்லது மனமுடைந்து போய் விடுகிறார்கள். மனம் முற்றுமுழுதாக சோர்வடைந்து ஒரு விடயத்தில் தோல்வி அடைந்து விட்டால் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரணங்களாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக ஒரு விடயம் இருக்கிறது. அந்த இறை நம்பிக்கை என்பது இல்லாமல் இருக்கின்றது, அல்லது இறைவன் மீது பற்று என்பது, அந்த ஏதாவது ஒரு சக்தி மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை என்பது இல்லாமல் இருந்து விடுகிறது. எங்களுக்கெல்லாம் எங்களுடைய தாத்தா அல்லது பாட்டி எங்களுக்கு சொல்லி வளர்க்கின்ற விடயம், நாங்கள் ஒரு விடயத்தில் பரீட்சையில் ஃபெயில் ஆகிவிட்டோம் அல்லது ஓட்டப்பந்தயத்தில் தோற்றுவிட்டோம் என்று சொன்னால் உடனடியாகவே சொல்கின்றது, நீ கடவுளை கும்பிடு, அவர் உனக்கு கூடவே வருவார். இல்லது நாங்கள் எதையாவது பார்த்து பயப்படுகின்றோம் என்று சொன்னால் சொல்கின்ற விடயம், உன்னுடைய கடவுளை கும்பிடு, அவர் உன்னோடு கூட வருவார், உன்னோடு சேர்ந்து பயணிப்பார், உன்னுடைய பயத்தை போக்குவார் என்கின்ற விடயத்தை முன்வைத்து வருகிறார்கள். இதன் காரணமாக எங்களுக்குள்ளே அதாவது எங்கள் உள்ளுணர்வு சொல்லுகின்றது, எங்களை சுற்றி எங்களுக்கு அருகிலே ஒரு தெய்வம் இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு சக்தி இருந்து கொண்டிருக்கிறது, இதன் காரணமாக நாங்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம், எல்லா விடயங்களிலும் அவர் எங்களுக்கு துணை வந்து கொண்டிருக்கிறார்
கொண்டிருக்கிறார். நாங்கள் இவற்றை எல்லாம் கடந்து சென்று விட வேண்டும், இதெல்லாம் சின்ன பிரச்சனை, இதை தாண்டி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் வந்து எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இதற்கான காரணமாக அந்த இறை நம்பிக்கை தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த இறை நம்பிக்கையை வளர்க்க வேண்டியவர்களாகவும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விடயம் சார்ந்த நம்பிக்கைகளை ஊட்ட வேண்டிய பொறுப்பு எங்களிடத்தில் இருக்கின்றது. எல்லா விடயத்தையும் ஏதாவது ஒரு சக்தி தான் முடிவு பண்ணி கொண்டிருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயமாகவே இருக்கிறது. இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு சின்ன விடயம், ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு ஒரு சின்ன புள்ளி தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். இதற்கான காரணங்களும் உண்மையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எங்களை சுற்றி இருக்கிற அதாவது எங்களை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு சக்தி தான் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது, அல்லது நாங்கள் எவ்வழியில் செல்ல வேண்டும் என்கின்றது அதுதான் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. என்று சொன்னால் திடீரென்று இந்த புரேவி புயல் என்று சொன்னார்கள். இந்த புரேவி புயல் எங்கிருந்து உருவாகினது? ஒரு சின்ன புள்ளியில் இருந்துதான் இந்த புரேவி புயல் உருவாகியிருந்தது. அந்த புள்ளி உருவாவதற்கான ஒரு காரணமாக அந்த சக்தி ஒன்றுதான் அங்கே காரணமாக இருந்திருக்கிறது. ஒரு சக்தியின் காரணமாகத்தான் அந்த புள்ளி உருவாகி இருக்கிறது. அந்த புள்ளியிலிருந்து புயலாகி வந்திருக்கிறது. இவ்வாறு தான் ஒவ்வொரு விடயமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்வியலில் எங்களை சுற்றி இருக்கிற எண்ணத்தை நாங்கள் நம்பாமல் விட்டாலும் கூட அந்த இறை சக்தி என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் நம்புவோமாக இருந்தால் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சிலையை வழிபட்டால் என்ன பயன் வந்து விடுகிறது, கல்லில் இருக்கின்ற சிலைக்கு என்ன பயன் இருக்கின்றது என்கின்ற விடயங்களை எல்லாம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பல புகைப்படங்களை பார்த்திருக்கிறேன், பல மீம்ஸ்களை. அண்மையில் கூட நான் ஒரு அந்த மீம்ஸ் ஒன்றை பார்த்திருந்தேன் கீர்த்தனா. சிலை வடிப்பவர்கள் காலால் மிதித்து சிலையை வடிக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் அவர்கள் தெரியவில்லை கற்பகிரகத்திற்குள் அந்த சிலை சென்றவுடன் அது தெய்வம், அதற்கு அருகில் அவர்கள் செல்ல முடியாது என்கின்ற ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறார்கள். சிலை வடிக்கும் போது அது வரும் சிலைதான். கற்பகிரகத்தில் கொண்டு போய் வைத்த பிறகுதான் அதற்கான தெய்வமாக நாங்கள் கும்பிடுகிறோம். சிலை வடிக்கின்ற பொழுது நாங்கள் அதை தெய்வமாக கும்பிடுவதில்லை. சிலை கற்பகிரகத்திற்கு போய் அதற்கான கும்பாபிஷேகங்கள் எல்லாம் செய்கின்ற பொழுதுதான் அங்கே அந்த சிலையானது தெய்வமாகின்றது. அதற்கும் இதற்குமான வேறுபாடுகள் நிறையவே இருக்கிறது. எனவே விமர்சிப்போம் என்பதற்காக எல்லாவற்றையும் விமர்சித்து விட முடியாது. நிச்சயமாக இந்த சமயங்களை விமர்சிப்பவர்களிடம் நான் ஒரு விடயத்தை தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விமர்சியுங்கள், உங்கள் நாக்கு, உங்கள் வார்த்தை, எதை வேண்டுமானாலும் விமர்சியுங்கள். ஆனால் நாளை காலம் உங்கள் பிணங்களை தோண்டி எடுத்து உங்களை விமர்சிக்கும் என்பதை எந்த விதத்திலும் மறந்து விடாதீர்கள் என்பதும் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே விமர்சனங்களை நாங்கள் அளவோடும் அறிவோடும் வைக்க வேண்டும் என்பதும் ஒரு விடயமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது, பேசலாம். நிறைய விடயங்கள் இருக்கிறது. சமயமும் சமூகமும் சார்ந்து பேசுவதற்கு பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது, பேசலாம். அதற்கு முன்னர் இந்த திருக்குறள் இருக்கிறது. 2 வரி திருக்குறளை அழகாக, நாங்களும் வளமையாக சொல்லுவதுதான், 2 வரி திருக்குறளை அழகாக கதையோடு சொல்ல வருகிறார் கேவி குணசேகரம் ஐயாண்டு வளமையாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே கேவி குணசேகரம் ஐயா காத்திருக்கிறார். திருக்குறளோடு பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பும் உடையது. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பும் உடையது. கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்று குறள் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 40ஆம் அதிகாரமான கல்வி என்ற அதிகாரத்தின் 8வது குறளுக்கு உரையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இந்த 8வது குறளின் உரை என்ன சொல்கின்றது என்று சொன்னால், ஒருவன் கற்ற கல்வி அவன் எடுக்கின்ற 7 பிறப்புக்கும் தொடர்ந்து வரும் என்று சொல்கின்றார். அப்போ ஒரு பிறப்பில் கற்கிற கல்வி அவன் எடுக்கிற பிறப்புகள் தோறும் தொடர்ந்து வரும் என்று சொல்லப்படுகின்றது, வள்ளுவர் சொல்கின்றார். அப்போ இது எப்படி உண்மை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால், நாய்கள் இருக்குது. இப்போ நாய்களை பாருங்கள், குதிரைகள், எத்தனையோ மிருகங்கள் இருக்குது. ஆனால் மோப்பத்தில் கண்டுபிடிக்கிற நாய்கள் இருக்குது. அவைக்கும் கல்வியை கொடுத்த உடனே ஏற்கனவே முற்பிறப்பிலே அவை கல்வி பெற்றபடினால வெடிகுண்டுகள், வெடி மருந்துகள், தீய பொருட்கள், போதைப் பொருட்கள் இதுகளெல்லாம் கொண்டாடுறவர்களை மனிதர் கண்டுபிடிக்கவே இல்லாது. எவ்வளவோ கற்று பெரிய 2-3 பட்டங்கள் பெற்ற மனிதர்களால் அவற்றை கண்டுபிடிக்க முடிவதில்லை. அப்போ அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், விமான நிலையங்கள், புகையிரத நிலையங்கள் இந்த நாய்களை வைத்திருக்கிறார்கள். அந்த நாய் உடனே போய் மணந்து பார்த்துட்டு பிடித்து விடுகிறார். அப்போ இது என்ன ஏற்படுது? எல்லா நாயும் பிடிப்பதில்லை தானே, சில நாய் பழக்கப்பட்ட நாய் தானே பிடிக்குது. அப்போ இதுக்கு காரணம் என்ன? உட்புறப்பிலே அது கல்வி பெற்றிருக்கு, ஒரு அறிஞனாக இருந்திருக்குது. அப்போ அந்த கல்வி தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. ஒரு பிறப்பில் நாங்கள் கற்கிற கல்வி தொடர்ந்து வரும் என்பதற்காக நாங்கள் எடுத்த மனித பிறப்பில் கற்க வேணும், ஏராளமாக கற்க வேணும். கற்கக்கூடிய நூல்களெல்லாம் தேடி தேடி கற்க வேணும். இப்போ நாயை பொறுத்த மட்டும் அது மட்டுமல்ல. இப்போ எமது வீட்டில் ஒரு தினம் ஒரு பாம்பு வந்தது. பாம்பு வந்து எங்கேயோ போனதோ தெரியாது.
அப்போ அது கடிச்சு போடுமென்ற பயத்தில் நாங்கள் தேடினோம். அயல் வீட்டுக்காரர் 5-6 பேரும் வந்தார்கள், தேடினார்கள். எம்மோட சேர்ந்து நாயும் தேடியது. நாய் ஒரு நிமிடத்தில் பாம்பு இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டது. ஆனால் மனிதர்களால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போ கற்கிற கல்வி இந்த பிறப்புக்கு தான் உதவும் இல்லை, வரும் பிறப்புகள் 7 பிறப்புகளுக்கும் உதவும். இதை நீ உணர வேணும். ஆனபடியினால் கல்வி பின்னுக்கும் உதவ வேணும் என்றால் தான தர்மங்கள், நல்ல காரியங்கள் எல்லாம் செய்ய வேணும், தீயவற்றை விளக்க வேணும், மனித நேயம் உள்ளவரை வாழ வேண்டும், கற்றபடி வாழ வேண்டும் என்றார் பொன்னுத்துறை அதிபர். மீண்டும் சந்திப்போம். அழகிய 2 வரி குரலை எங்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் அழகாக கதை மூலம் சொல்லியிருந்தார் KV குணசேகரம் ஐயா அவர்கள். வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட உதாரணங்களோடு விளக்கியிருப்பார் தர்ஷன். அதே போலத்தான் ஒவ்வொரு விடயங்களிலும் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களிலும் சமயம் என்பது எவ்வாறு பொதிந்திருக்கின்றது, எவ்வாறு மறைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவருமே புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுக்கு அறியாமலே நாங்கள் செய்கின்ற எத்தனையோ விடயங்களுக்கு பின்னால் சமயம் சம்பிரதாயங்கள் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக இப்ப இருக்கிற நவீன உலகத்துல எல்லா பெற்றோர்களுமே பெருமிதம் அடையக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, என்னுடைய பிள்ளை படித்து விட்டான், ஒரு படித்து நல்ல நிலைக்கு வந்து விட்டான் அப்படின்ற ஒரு நிலை எல்லோருடைய பெற்றோர்களுக்குமே ஒரு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அவன் எதில் படித்து விட்டான், என்னத்தை படித்து விட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நவீன உலகத்தில் விஞ்ஞான ரீதியான அறிவுகளை அவன் படித்து விட்டான் என்பதுதான் அவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பெருமைக்குரிய விடயமாக இருக்கின்றது. தொழில்நுட்ப உபகரணங்களை அவன் பயன்படுத்த பழகிவிட்டான் அல்லது ஆங்கிலம் பேச பழகிவிட்டான் என்பதுதான் அங்கே பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பெருமை கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. மாறாக ஆங்கிலம் பேச நாங்கள் பழகி இருக்கலாம், சரி, அது ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கொண்டாலும் கூட ஆங்கிலக்காரனை, அதாவது ஆங்கிலேயர்களை நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் அவன் தன்னுடைய மொழியைத்தான் அவன் இங்கே கதைத்து கொண்டிருக்கின்றான். அவன் தமிழோ அல்லது சிங்களமோ வேறு மொழிகளோ அவன் பழகி எங்களிடம் அவன் கதைத்து காட்டவில்லை. சரியா? அப்ப தமிழர்களாக இருக்கின்ற நாங்கள் ஆங்கிலம் பேசினால்தான் பெருமை அப்படின்றத நாங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றோம், அதையே நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவன் அவனுடைய மொழியைத்தான் கதைத்து கொண்டிருக்கின்றான். இங்கே நாங்கள் ஆங்கிலம் பேசினால்தான் பெருமை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அவன் எனக்கு தமிழ் பேச தெரியாது, என்னுடைய மொழி மாத்திரம்தான் தெரியும், ஆங்கிலம் மாத்திரம்தான் தெரியும் என்பதை அவன் அங்கே பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான். ஆகவே தமிழ் என்பதை நாங்கள் தமிழர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய மொழியை பேசுவதற்கு பின்தங்கி நிற்கின்றோம் என்பதுதான் மிக முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது இல்லையா தர்ஷன்? நிச்சயமாக கீர்த்தனா, இந்த அதிகளவாக பிறமொழி கலந்து பேசுகின்றவர்கள் வரிசையில் நாங்கள் தான் முதலிடத்தில் இருக்கின்றோம் என்பது கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. உலகத்திலே மிக மூத்த மொழியாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற இந்த தமிழ் மொழியானது அதற்குரிய தனித்துவம் இருக்கிறது. எல்லா வார்த்தைகளுக்கும் எல்லா சொற்களுக்குமே தமிழுக்காக அர்த்தம் இருக்கிறது, அதனுடைய அர்த்தங்கள் ஒவ்வொன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறெல்லாம் அர்த்தங்களை நாங்கள் வைத்துக்கொண்டு பிறமொழியை கலந்து நாங்கள் தமிழ் பேசிக் கொண்டிருக்கிறோம், தமிழில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது மிகவும் ஒரு வேதனையான ஒரு விடயமாக இருக்கிறது. எவ்வாறு நாங்கள் எங்களுடைய தமிழ் மொழியை இன்று ஆங்கில கலப்புடன் பேச ஆரம்பித்திருக்கிறோமோ அதே போலதான் ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எங்களுடைய மதம் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் மறந்து போய் நாங்கள் தாறுமாறாக தெரிவோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் இந்த மதங்கள் தான் நம்மை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பது யாராலுமே மறுக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. எந்த மதத்தினரை கேட்டாலும் அவர்கள் சொல்லுகின்ற விடயமாக எங்களுடைய மதம் சொல்லுகின்ற விடயத்தில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம், எங்களை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பது உண்மையான விடயம். இவ்வாறு இருக்கையில் நாங்கள் எவ்வாறு இன்று தமிழை நாங்கள் எவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறோமோ, தமிழை பேசுவது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்கின்ற அளவுக்கு நாங்கள் இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு நாளை நாங்கள் மாறிவிடப் போகின்றோம். எங்களுடைய சமயம் சார்ந்து சிந்திப்பதற்கும் சமயம் சார்ந்து செயற்படுவதற்கும் நாங்கள் மறந்து விடுவோம் என்பதும் மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இன்றாவது விழித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய இளைஞர்களுக்கும் எங்களுடைய இளம் பராயத்தினருக்கும் நாங்கள் பல விடயங்களை நாங்கள் சொல்லியாக வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய சமயம் சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு விடயங்களை சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தின்பால் ஒழுக்குகின்றவர்கள் மிகப்பெரிய ஞானிகளாக மிகப்பெரிய அறிஞர்களாக வந்தவர்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நாங்கள் பார்க்கின்ற வேளையில் அதிகளவாக படித்து விட்டோம் அல்லது எங்களுடைய பிள்ளையை அதிகளவாக படிக்க வைத்து விட்டோம் என்கின்ற ஒரு பெருமை அவர்களுக்கு இருக்கின்ற நிலையில் அவர்கள் நல்ல மனிதர்களாக இருக்கின்றார்களா என்று கேட்டால்
அங்கே பதில் என்பது இல்லை என்றுதான் அர்த்தமாக வரும். அவர்கள் சிறந்த மனிதர்களாக இருக்கிறார்களா, மற்றவர்களுக்கு சிறந்தவர்களாக தெரிகின்றார்களா, தான தர்மத்தில் சிறந்து விளங்குகிறார்களா, அல்லது எந்த ஒரு மனிதனையும் துன்புறுத்தாமல் எந்த ஒரு விலங்கினையும் துன்புறுத்தாமல் அவர்கள் நடந்து கொள்கின்றார்களா என்ற கேள்வி அவர்கள் முன் வைக்கப்பட்டால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கும். இதற்கு எவ்வளவுதான் படித்தாலும் இந்த அறிவுகள் எல்லாம் வந்துவிடாது. எங்களுடைய சமயம் சார்ந்து சொல்லுகின்ற சில விஷயங்களை நாங்கள் கடைபிடித்தால் மாத்திரமே நாங்கள் இந்த உலகத்தில் இந்த சமூகத்தில் ஒரு மிகச்சிறந்த மனிதனாக வர முடியும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. எந்த ஒரு மனிதன் யாருக்கும் தீங்கின்றி ஒரு மனிதன் வாழ்கின்றானோ அவன்தான் மிகச்சிறந்த மனிதனாக இருக்கிறான். தான தர்மங்களில் எவன் சிறந்து விளங்குகின்றானோ அவன்தான் சிறந்த மனிதனாக இருக்கின்றான் என்பது எல்லோருமே சொல்லுகின்ற விடயம். இந்த இரண்டு விடயங்களையும் சுட்டிக்காட்டுகின்றது சமயங்கள் என்பதும் மறக்க முடியாத ஒரு உண்மையாகத்தான் இருக்கிறது. சைவ சமயத்திலும் தான தர்மத்தை கொடுங்கள் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது, பௌத்த சமயத்திலும் சொல்லப்படுகின்றது, அது மாத்திரமல்லாமல் இஸ்லாமிய சமயத்திலும் சொல்லப்படுகிறது, கிறிஸ்தவ சமயத்திலும் சொல்லப்படுகிறது. அதே போல இந்த அன்பும் கருணையும் காட்டுங்கள், பிறருக்கு தீங்கில்லாமல் வாழுங்கள் என்பதும் 4 மதங்களிலுமே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு சமயம் எங்களை நல்வழிப்படுத்துவதற்காக நல்ல பல விடயங்களை வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் அதன் பின் செல்லாமல் வேறு பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதனால் தான் இன்று இந்த நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இளம் சந்ததியினர், இளம் பராயத்தினர் சமயம் சார்ந்து எந்த விதமான அறிவுகளும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏன் இதையெல்லாம் விடுவோம், ஏன் ஆலயங்களுக்கு சென்று எவ்வாறு வணங்குவது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். எந்த தெய்வத்தை முதலில் வழங்குவது, இந்து ஆலயங்களுக்கு சென்றால் எந்த தெய்வத்தை முதலில் வழங்குவது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். இவ்வாறான நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இதே நேரத்தில் தேவாலயங்களுக்கு சென்றால் தேவாலயங்களில் எவ்வாறு வழிபாடுகளில் ஈடுபடுகின்றது என்பது தெரியாமல் இருக்கிறார்கள். தேவாலயங்களில் பாடப்படுகின்ற பாடல்கள் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. இதே போலதான் தேவாரங்கள் தெரியாமல் இருக்கின்றது. அங்கே பௌத்த சமயத்தை எடுத்துக்கொண்டால் பிரித்தோதும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கிறது. அங்கே செல்லுகின்றவர்கள் அதாவது அது ஒரு நீண்ட நேரம் பிடிக்கும். அந்த நீண்ட நேரத்திற்காகவே அங்கே செல்லாமல் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சென்றால் நாங்கள் வேறு ஏதாவது செய்து விடுவோம், செய்யலாம், அந்த நேரத்தை நாங்கள் வீணாக்க கூடாது என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய சமயத்தில் சொல்லப்படுகிறது 5 வேளை தொழ வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்கள். ஆனால் 5 வேளை தொழுபவர்கள் ஒரு சிலராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நேரப்பழுக்களை அவர்கள் சுட்டிக்காட்டிக் கொண்டிருந்தாலும் ஆனால் எல்லோருமே அந்த விடயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான விடயம். இது எல்லாரையும் நாங்கள் குற்றம் சுமத்தவில்லை. இந்த ஒரு மாதிரியான இப்படியான சில பேர் இருக்கிறார்கள். இவர்களின் காரணமாக இவர்களை பின்தொடர்பவர்களும் அதே வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுதான் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. நிச்சயமாக தர்ஷன், அதாவது ஒவ்வொரு விடயத்தை எடுத்து பார்த்தாலுமே எங்களுடைய வாழ்க்கையில் சமயம் என்பது ஒன்றித்துத்தான் காணப்படுகின்றது என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் பல விடயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் பேசலாம். இது தொடர்பாக அதற்கு முன்பதாக ஆரோக்கிய வாழ்வு பகுதி காத்திருக்கின்றது. பார்த்துவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்வோம். கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு என்ப நிகழ்வின் ஊடாக நேற்றைய தினம் வேப்பெண்ணெயை பற்றி கூறியிருந்தோம். தொடர்ச்சியாக வேப்பெண்ணெய் மிகவும் சிறப்பான ஒரு பொருளாகும். ஏனென்றால் குழந்தை பிறந்தவுடன் கூட எமது முன்னோர் வேப்பெண்ணெயை வாயில் தடவுவார்கள், வேப்பெண்ணெயை உடம்பில் பூசுவார்கள். அதேபோல் வேப்பெண்ணெய் வாதத்துக்கு பாவிக்கிற மருந்துகளிலே முதன்மையானது, நோவை மாற்றக்கூடியதிலே சிறப்பானது வேப்பெண்ணெய். இந்த வேப்பெண்ணெயின் ஊடாக பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். மக்கள் வேப்பெண்ணெயை மறந்துவிட்டார்கள். அதிகம் வேப்ப விதை கிடைக்கக்கூடிய காலங்களிலே அதை சேமித்து வைக்காமல் நுழம்பு காலம் வரும் பொழுதும் வீட்டிலே சுகாதாரத்தை பேணுவதற்கும் வேப்பம் விதைகளை நொறுக்கி சாம்பிராணி தூளுடன் கலந்து புகை போடும் பட்சத்தில் வீட்டிலே உள்ள நோய்க்கிருமிகளை அழித்து சுத்தமாக்கி வைப்பதுடன் நோயை மக்களுக்கு இலகுவாக வராத மாதிரி பாதுகாத்து கொண்டிருப்பார்கள். தற்பொழுது அதனுடைய தன்மை குறைந்துவிட்டது. யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் எவ்வளவு கிலோ வேம்பு விதை பொறுக்கக்கூடிய நிலைமை இருந்தும் மக்கள் அதில் அக்கறை செலுத்தாமல் வேறு நாடுகளில் இருந்து வருகின்ற வேப்பெண்ணெய் உரிய மனமில்லை, அதனுடைய நிறமில்லை, அதனுடைய தன்மை இல்லை. ஆனால் அதனுடைய தொழிற்பாடும் அதன் மூலம் குறைந்து வருவதால் அதனுடைய நாங்கள் என்ன நோக்கத்துக்கு பாவிக்கின்றோமோ அதனுடைய நோக்கம் நிறைவேறாமல் இருக்கின்றது. சுருக்கமாக சொல்லப்போனால் ஒரு மாதத்திலே மாற வேண்டிய வாத நோய்
கலப்படமான எண்ணெயை நாங்கள் பாவித்து வருவதால் 6 மாதம் சென்றாலும் மாற முடியாத நிலையிலே இருக்கிறதை கண்ணூடாக காணக்கூடிய இருக்கின்றது. எங்களுக்கு இலகுவாக பெறக்கூடிய இந்த வேப்பம் காய் காலத்திலே அதை பழமாக பொருத்தி நிச்சயமாக பாதுகாத்து நுழம்புக்கும் இப்போ கூடுதலாக டெங்கு நோய் பரவக்கூடிய நிலைமை அதிகரித்து வருவதாக கூறுகிறார்கள். ஆகவே ஒவ்வொருவரும் வேப்பம் விதையை வீட்டிலே சேமித்து வைத்து நெருப்பு தணலிலே, அதாவது விறகு தணல் அல்லது பொச்சுமட்டையினுடைய தணலிலே அதை அடிக்கடி சாம்பிராணியுடன் கலந்து போடும் பட்சத்தில் நல்ல ஆரோக்கியமான வாழ்வு கிடைப்பதுடன் நுழம்பினுடைய தாக்கத்தையும் முழுமையாக குணப்படுத்த முடியும். நீங்கள் நிச்சயமாக இதை ஒரு முக்கியமான பொருளாக கருதி அனைவரும் வேப்பம் விதை உங்களிடம் கிடைக்கும் பொழுது பாவியுங்கள், அல்லது அயல் வீடுகளில் உள்ளவர்களுடன் கூறி வேப்பம் விதையை கிலோ கணக்கில் தன்னும் வாங்கி நீங்கள் சேமித்து வைத்து அடிக்கடி புகை போட்டுக்கொண்டு வருவதன் மூலம் தொற்று நோய் உங்களுக்கு ஏற்படாமல் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். அந்த வகையிலே வேம்பை பற்றி இன்று பார்த்திருந்தோம். அடுத்த முறை வேப்பம் பலகை, அதாவது நாங்கள் ஆரம்பத்திலே எங்களுடைய தளபாடங்கள் அத்தனையும் வேப்ப மரத்தாலே செய்யப்பட்டிருந்தது. தற்பொழுது ஏனைய மரங்களால் செய்யப்படுறதாலே உதாரணமாக வாதரோகம் உடையவர் வேப்பம்பலகை கட்டிலே படுக்கும் பொழுது அந்த மருத்துவ குணத்தின் ஊடாகவே நோயை அரைவாசி மாற்றிவிடலாம். தற்பொழுது பிளாஸ்டிக் பாவனை அதிகரித்தாலும் வேப்பமுடைய சுவாசம் எங்களுக்கு படாத வகையிலும் எங்களுடைய உடலிலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை தானாக உருவாக்காமல் நாங்கள் சாப்பிட்ற உணவாலும் எங்களுடைய உடம்பு போதிய நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இலகுவாக நோய் ஏற்பட்டு தேவையற்ற மருந்துகளை அதிகம் பாவிப்பதால் மேலும் மேலும் அதிக நோய்களை நாங்கள் விலைக்கு வாங்கி கொண்டு இருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு மேலும் அடுத்த நிகழ்விலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு பகுதியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்ற தர்ஷன், வாழ்க்கையில் நாங்கள் செய்யக்கூடிய அத்தனை விடயங்களிலுமே சமயம், சம்பிரதாயங்கள், பண்பாடுகள், வழக்கங்கள் என்பன மறைந்திருக்கின்றன என்பதை நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஆகவே ஒவ்வொரு விடயங்களையும் எடுத்து பார்த்தால் இப்பொழுது ஆரோக்கிய வாழ்வு பகுதியை தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். ஆரோக்கிய வாழ்வு பகுதியில் என்ன விடயம் சொல்லப்பட்டது? சித்த வைத்திய முறை, கை வைத்திய முறை தொடர்பாக பல விடயங்கள் எங்களுக்காக மருத்துவ முறைகள் சொல்லப்பட்டிருந்ததாகவே இந்த மருத்துவ முறைகள் எல்லாம் ஆரம்ப காலத்திலேயே இருக்கக்கூடிய எங்களினுடைய மூதாதையர்கள் அங்கே எங்களுக்காக விட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த வைத்திய முறை, இதற்கு இதுதான் மருந்து, இந்த நோய்க்கு இதுதான் மருந்து அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே விட்டு சென்றிருக்கிறார்கள். அது வழி அதை தழுவியதாக வந்த வைத்திய முறைகள் தான் இப்பொழுது நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆங்கில வைத்திய முறைகளாக இருக்கின்றது. அதாவது கை வைத்திய முறையில் நாங்கள் பச்சையாக சில மருந்துகளை உண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மருந்துகளை வில்லைகளாக மாற்றி வடிவமைத்து எங்களுக்கு ஆங்கில வைத்திய முறையாக, ஆங்கில மருந்துகளாக எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒன்றுதான் அங்கே இருக்கக்கூடிய வித்தியாசமாக காணப்படுகின்றது. மாறாக ஆங்கில வைத்திய முறையில் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக பல உபகரணங்கள் இப்பொழுது தோற்றம் பெற்று இருக்கின்றன. ஆகவே அது காரணமாகவும் நாங்கள் எல்லோருமே ஆங்கில வைத்திய முறைகளை பின்பற்றுகின்றவர்களாக காணப்படுகின்றோம். ஆகவே ஆரம்ப காலத்தில் இந்த போக்குவரத்து துறையை எடுத்து பார்த்தோமாக இருந்தால் அப்பொழுதே தேர் வந்துவிட்டது, அப்பொழுதே பல்லக்கு வந்துவிட்டது. ஆகவே அதன் வழி தழுவியதாகத்தான் இப்பொழுது 2 சக்கர வாகனங்களோ அல்லது 4 சக்கர வாகனங்களோ தோற்றம் பெற்றிருக்கின்றது என்பதும் மிக முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போலத்தான் இந்த நவீன விஞ்ஞான ரீதியான வளர்ச்சியை பார்த்தோமாக இருந்தால் ஆரம்ப கால மனிதனே ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, அவன் பயன்படுத்திய உபகரணங்களாக இருந்தாலும் சரி, பாத்திரங்களாக இருந்தாலும் சரி, அவனே வடிவமைத்து கொண்டான் என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயம். அதுவே விஞ்ஞான ரீதியில் இப்பொழுது பல மாற்றங்களை, பரிணாம வளர்ச்சி கடந்து
பல மாற்றங்களை தழுவியதாக அந்த வளர்ச்சி வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவருமே சிந்திக்கக்கூடியதாக இருக்கின்றதாகவே நாங்கள் இப்பொழுது பயன்படுத்துகின்ற ஒரு விடயங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயங்களாக இருந்தாலும் சரி, ஆரம்ப காலத்திலேயே எங்களுடைய மூதாதையர்கள் அந்த பழக்க வழக்கங்களையும் பண்பாடுகளையும் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். அதனுடைய பரிணாம வளர்ச்சி காரணமாக மாற்றமடையப்பட்ட அல்லது நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி காணப்பட்ட விடயங்களை நாங்கள் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமே தவிர அந்த விடயங்கள் சார்ந்த விடயங்களைத்தான் நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். மாறாக இவையெல்லாம் புதிய பரிணாம வளர்ச்சி என்று நாங்கள் சிந்தித்து விட முடியாது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு விடயங்களையும் ஆரம்ப காலத்திலிருந்து எங்களுடைய மூதாதையர்கள் பயன்படுத்தித்தான் இருக்கிறார்கள், அதன் மூலம் பயனடைந்தும் இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கிய ஒரு விடயமாக இருக்கின்றதாகவே இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நவீன உலகத்தில் நவீன தொழில்நுட்ப சாதனங்களே எனது பிள்ளை பயன்படுத்த தொடங்கிவிட்டது அல்லது பயன்படுத்த பழகிவிட்டது என்பதை பெருமிதம் கொள்ளும் விடயமாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. எங்களுடைய பாரம்பரியத்தில் அல்லது பழக்க வழக்கத்தில் ஏதாவது ஒரு விடயத்தை எனது பிள்ளை திறம்பட செய்கின்றது அல்லது திறம்பட பின்பற்றி வைத்திருக்கின்றது என்பதை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இல்லையா ஆதர்ஷ்? நிச்சயமாக கீர்த்தனா, அதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கலாம். இந்த கீர்த்தனா சொன்னது போலவே இந்த நாகரிக வளர்ச்சி, நாகரிகத்தின் மாற்றத்தின்பால் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய பழைய விடயங்களை எல்லாம் நாங்கள் கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம், அதை மறந்துவிட வேண்டும். இப்பொழுது நாங்கள் 2020 இருக்கிறோம், நாங்கள் 2000களில் அல்லது 90களில் கடைபிடித்த விடயங்களை எல்லாம் ஏன் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற கேள்வி பலரால் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களிடத்தில் ஒரு கேள்வியை முன்வைக்கலாம். இப்பொழுதும் நீங்கள் உணவைத்தானே உட்கொண்டு கொண்டிருக்கிறீர்கள், பிளாஸ்டிக்கையோ அல்லது பொலித்தீனையோ உணவில்லை தானே? அதே போலதான் சில விடயங்கள் அவ்வாறு தான் நாங்கள் இருக்க வேண்டும். என்னதான் நாங்கள் நாகரிகத்தின்பால் ஓடிக்கொண்டிருந்தாலும் எங்களை சுற்றி இருக்கிற அந்த எங்களுடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்பனவற்றையும் சேர்த்து கொண்டு போக வேண்டுமே தவிர அவற்றையெல்லாம் தவிர்த்து விட்டு நாங்கள் மட்டும் நாகரிகத்தின்பால் ஓடிவிட்டோமாக இருந்தால் எந்த விதமான பயன்களும் இல்லை. எங்களுக்கு பிறகு வார எதிர்கால சந்ததியினர் இவை எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு தான் நிற்க போகிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இப்பொழுது நாங்களே பல விடயங்களை தொலைத்து விட்டு வந்திருக்கிறோம், பல விடயங்களை தொலைத்து விட்டு என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதே கவலையை அவர்கள் நாளை படுவார்களா என்பது கூட தெரியாது. என்று சொன்னால் அவர்களுக்கு அது தெரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பில்லை. அந்த அளவிற்கு தான் இப்பொழுது எங்களுடைய இந்த நாகரிக வளர்ச்சி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாகரிகத்தின்பால் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக பல விடயங்களை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. இதன் காரணமாக நாங்கள் இன்னும் ஒரு விடயமும் இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த சமயம் சார்ந்த சிந்தனைகள், சமயம் சார்ந்து சமூகத்திற்காக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிற, சமூகத்திற்காக சொல்லப்பட்டிருக்கின்ற சிந்தனைகளையும் மறந்து போய் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதும் உண்மையான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டிய நிலை இருக்கின்றது. அதாவது சமயம் என்று சொன்னாலே உடனடியாகவே எல்லோரும் பல பேர் சொல்லுகின்ற விடயம் அந்த சமயத்தில் படி இருக்கிறது, இந்த சமயத்தில் படி இருக்கிறது, எனவே அந்த சமயத்துக்கும் இந்த சமயத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, சம்பந்தம் இல்லை, அவங்க வேற நாங்க வேற அப்படின்ற ஒரு விடயத்தை முன் வச்சிருவாங்க. அதெல்லாம் இல்லை. சமயத்துல சொல்லப்படுகின்ற விஷயங்கள், எல்லா சமயத்திலையும் சொல்லப்படுகின்ற விஷயங்களை நாங்கள் அறிந்து ஆராய்ந்து பார்த்தோமாக இருந்தால் ஒரே விஷயத்தை தான் சொல்லப்படுகிறது. மதங்களின் பெயரால் தான் வேறுபட்டு இருக்கிறதே தவிர மதங்கள் அந்த சொல்லப்படுகின்ற விஷயங்கள் என்பது வேறு வேறு பெயர்களால் வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அங்கே சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாமே ஒன்றாகத்தான் இருக்கிறது. எனவே நாங்கள் இவற்றையெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே மதங்கள், அங்கே சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாமே ஒன்றுதான். எனவே நாங்கள் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பிரிவினைகளுக்கு அங்கே இடமே இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் பிரிவினைகளை கடக்க வேண்டும், அந்த மதத்தினூடாக ஒரு நல்லிணக்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் 30 வருடங்களுக்கு மேலாக ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை சந்தித்திருக்கிறோம், மிகப்பெரிய இழப்புகளை எல்லாம் சந்தித்திருக்கிறோம். அந்த இழப்புகளை எல்லாம் இப்பொழுது நாங்கள் மீண்டெழுந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையில் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு இனத்தின் மீதோ அல்லது ஒரு மதத்தின் மீதோ நாங்கள் குரோதத்தையோ வன்முறையோ வைத்துக்கொண்டு நாங்கள் இருப்போமாக இருந்தால் அது மீண்டும் மீண்டும் எங்களை பின்னோக்கிய தள்ளுமே தவிர எங்களை முன்னோக்கிய பாதையில் எப்பொழுதுமே இட்டுச் செல்லாது. மீண்டும் மீண்டும் இழப்புகளும் உயிரிழப்புகளும் சொத்து இழப்புகளும் தான் ஏற்பட்டு கொண்டு இருக்குமே தவிர நாங்கள் எப்பொழுதுமே முன்னேற்ற பாதையில் செல்ல மாட்டோம். எங்களுடைய இளைஞர்கள் எப்பொழுதுமே முன்னேறி வரமாட்டார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த 10 வருட இடைவெளி, யுத்தம் நிறைவடைந்த இந்த 10 வருட இடைவெளிக்கு பின்னர் பல மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு அமைதியான சூழலின் காரணமாக ஒரு மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கிறது. பல வடுக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இருந்தாலும் வரவேற்க வேண்டிய சில மாற்றங்களை நாங்கள் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். எங்களுடைய எதிர்காலம் நோக்கி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இப்பொழுது LPL போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, லங்கா பிரீமியர் லீக் என்கின்ற போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த
போட்டியில் 4 தமிழ் வீரர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள், 5 தமிழ் வீரர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது. அவர்கள் இன்னும் எந்த விதமான போட்டிகளிலுமே விளையாடவில்லை என்பதற்கு அப்பால் அவர்கள் அந்த குழாமில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் குழாமில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக யாழ் மாவட்டத்தை சேர்ந்த 3 வீரர்களும், கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு வீரரும், மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு வீரருமாக 5 தமிழ் பேசும் வீரர்கள் அங்கே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கும் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வீரர்களை ஏன் விளையாட விடவில்லை, பேச்சுக்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதில் இல்லை, அந்த வீரர்கள் இன்று விளையாடுவார்கள். அவர்கள் மிகப்பெரிய அணிகளுடன் அல்லது மிகப்பெரிய கிரிக்கெட் ஜாம்பவான்களுடன் விளையாடிய அனுபவம் அவர்களுக்கு இல்லை. அவர்களுடன் விளையாடுகின்ற பொழுது அவர்கள் ஓரிரு போட்டிகளில் அவர்கள் சோபிக்க தவறிவிட்டால் அவர்களுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை அத்தோடு நிறுத்தி விடுவார்கள். இவர்கள் சரிவர மாட்டார்கள் என்று ஒதுக்கி விடுவார்கள். அவ்வாறு இல்லை, அவர்களை பழக்க விட வேண்டும். அந்த ஆம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய அந்த அட்மாஸ்பியரை பழக்க விட வேண்டும். அவர்களுடைய சுற்றுச்சூழலை பழக்க விட வேண்டும். அவர்கள் பெரிய போட்டிகளில், சர்வதேச தரத்திலான போட்டிகளில் எவ்வாறு பங்கேற்கிறார்கள், எவ்வாறு அந்த நுணுக்கங்களை கையாள்கிறார்கள் என்ற விடயங்களை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவர்கள் மட்டையை ஏந்த வேண்டும், மைதானத்திற்குள் நுழைய வேண்டும். அதன் பிறகு பாருங்கள் அவர்கள் எவ்வாறு சோபிப்பார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயமாக இருக்கும். இவ்வாறுதான் ஒவ்வொரு விடயமும் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லாவற்றையுமே இழந்துவிட்டு பழங்கதையை பேசி கொண்டிருக்கின்றோமே தவிர நாங்கள் புதிதாக ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய முதியவர்களிடம் இருக்கின்ற ஒரு பிரச்சனையாகவும் நாங்கள் இதை முன்வைக்கலாம் கீர்த்தனா. அவர்கள் சொல்லுகின்ற விடயம், நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் அவ்வாறு இருந்தாங்க, அந்த காலத்தில் நாங்கள் மதப்பற்றோடு இருந்தாங்க, அந்த காலத்தில் நாங்கள் மதங்களை அவ்வாறு வைத்திருந்தாங்க, மதங்களை இவ்வாறு போதித்தார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் இப்பொழுது எங்களுக்கு அவர்கள் போதிப்பதாக இல்லை. அந்த நேரங்களில் அவர்கள் எங்களுக்கு போதிப்பார்களாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். நிச்சயமாகவே ஒவ்வொரு விடயத்திலும் மதம் சார்ந்த விடயங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவனுடைய வாழ்க்கையில் மதமானது செல்வாக்கு செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறது. மதத்தினுடைய அந்த கோட்பாடுகளும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் செல்வாக்கு செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறது. இவற்றை தவிர்த்துவிட்டு நாங்கள் எங்கும் ஓடி சென்று ஒளிந்து விட முடியாது. இவற்றை தவிர்க்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இல்லை. நல்ல விடயங்களை போதிக்கின்றபடியால் நாங்கள் இவற்றை ஒரு பொழுதுமே தவிர்க்க வேண்டிய தேவையும் எங்களுக்கு இல்லை. எனவே எதிர்கால சந்ததியினருக்கு, இனி வரப்போகின்ற இளைஞர்களுக்கு, இனி வரப்போகின்ற சிறார்களுக்கு நாங்கள் எங்களுடைய மதம் சார்ந்த விடயங்களை சொல்லிக் கொடுப்போம். எல்லா மதத்தினரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விடயம், எங்கள் மதத்தில் சொல்லப்படுகின்ற நல்ல விடயங்களை எல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அவர்களை ஒரு மிகச்சிறந்த மனிதனாக இந்த பூமியில் நாங்கள் உருவாக்குவோம். இந்த சமூகத்திலே மிகச்சிறந்த மனிதனாகவும் மிகச்சிறந்த ஒரு எல்லோருமே போற்றப்படுகின்ற ஒரு மனிதர்களாக உருவாக்குவதற்கு மதம் சார்ந்த சிந்தனைகள் மிகவும் அவசியம். சமூகத்திற்கு மதம் என்பது, மதம் சார்ந்த சிந்தனைகள் என்பது மிகவும் அவசியம் என்கின்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன் கீர்த்தனா. நிச்சயமாக தர்ஷியனாகவே இன்றைய தினமும் கூட சமூகமும் சமயமும் தொடர்பாக நிறைய விடயங்களை, எங்களுக்கு தெரிந்த விடயங்களை நாங்களும் கூட பகிர்ந்து கொண்டிருந்தோம். ஆகவே ஒவ்வொரு சமூகத்தில் இருப்பவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களையும் மதிக்க வேண்டும், பிற உயிர்களிடத்தில் கருணை செலுத்த வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் எங்களுக்கு தெரிந்த விடயங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். இல்லையா தர்ஷியன், நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். நிச்சயமாக இதுவரை நேரமும் எங்களுடைய நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றிலிருந்தாவது எங்களுடைய சமூகம் சமயம் சார்ந்து சிந்திப்பதற்கு எண்ணுவோம், எத்தனிப்போம். எங்களுடைய சமய சிந்தனைகளை எங்களுடைய சிறார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம் என்கின்ற ஒரு விடயத்தை வலியுறுத்தி கொண்டு மற்றொரு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் தர்ஷிகன் மார்க்கண்டு. நான் என்றும் அன்புடன் உங்கள் கீர்த்தனா சிவகுமாரன். வணக்கம்.